நமஸ்காரம் சுவாமி. சேவிச்சுக்கிறேன். நீங்க தான் சொல்ல ஆ, முடியும். நீங்க தானே சொல்லணும். ஆமா, நான் தான் சொல்லணும். சரிம்மா. ஆ, இது வந்து 3வது அத்தியாயத்துல 4வது பாதம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 4வது பாதம் வந்து பேர் வந்து அங்கபாதம்னு பேரு. இப்ப ம், மனவேள்வி பத்தி முதல் பாதத்துல வந்து வெற்றி வந்து மனவேள்வி பத்தி எல்லாமே சொன்னாரு. மனவேள்வி, வேள்வி, உபாசனம் அதை பத்தி சொன்னாரு. மனவேள்வி வந்து அதோட அங்கங்களை வந்து ஆய்வு செய்யறது தான் இது அங்கபாதம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கரணம் வந்து பேர் வந்து புருஷார்த்தி கரணம்னு பேரு. புருஷார்த்தி கரணம் புருஷார்த்தாதிகரணம். புருஷார்த்தாதிக புருஷார்த்தாதிகரணம். புருஷார்த்தாதிகரணம் முக்தி இலக்கு களம் அப்படின்னு போட்டிருக்கு. இது எப்படின்னா முதல்ல வந்து பிரம்மத்தை அடையறதுக்கு வந்து வேள்வியா உபாசனமா எது வந்து அங்கமாக முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் அதை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. முதல்ல ஜெய்மினி என்ன சொல்றாருன்னா, அவர் வேள்வியோட அவர் வந்து மீமாம்சா எழுதினவர். அதனால அவர் வந்து வேள்வியால கர்மத்தாலே அந்த கர்மம் வேள்வி இந்த ரிச்சுவல்ஸ பண்ணாலே வந்து இதை அடையலாம், பிரம்மத்தை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. முதல் 6 சூத்திரங்கள் வந்து இது மாதிரி வருது, பூர்வ பக்ஷம் மாதிரி கருத்தாட்டம் முதல்ல அவரோடது வரும். அடுத்து 13 சூத்திரங்கள் அதை மறுக்கிற மாதிரி வரும். அதை மறுக்கிறவர் வந்து யாருன்னா பாதராயணர். பாதராயணர் வந்து பாதராயணன். பாதராயணன். பாதராயணர் என்ன சொல்றாரு, அதுதான் உபாசனத்தால அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து வேள்விங்கும் போது நம்ம பிரம்மத்தை அடைய நினைக்கிறவங்க என்ன பண்றோம், முதல்ல வந்து உபாசிச்சு அறப்பெரியவனான இருந்தான், அப்புறம் வந்து தாட்சி அற்றவனா ஒளியோட இருக்கிறான், அது மாதிரி வினைகள்லாம் நீங்கியவன், அந்த பிரம்மத்தை வந்து நாம வந்து உபாசிக்கணும்னு நம்ம முதல்ல அந்த அத்தியாயங்கள்லயே பார்த்தோம். இதை என்ன பண்றாரு ஜெய்மினி டோட்டலா மறுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, வேள்வி செயல்கள், அதாவது ரிச்சுவல்ஸ், செயல்கள் கர்மாக்கள் அதெல்லாம் செஞ்சாலே நாம வந்து முக்தி அடையலாமே. ஏன் வந்து ஞானியா இருந்திருக்காங்களே, ஜனகர் இருந்தாரு, அவர் வந்து ராஜாவா இருந்து வெறும் கர்மா இததான் பண்ணாரு. அதே மாதிரி கேகே நாட்டு அரசன் வந்து அஸ்வபத்தின்னு ஒருத்தர் இருந்தா, இவங்கெல்லாம் முக்தி ஆகலையா, இவங்க எல்லாம் பெரிய பிரம்மத்தை உணரலையா, ஞானி ஆகலையா, நீங்க இந்த மாதிரி உபாசனம்னு இதை சொல்லணுமான்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. சோ இதுலதான் வந்து உபாசனம் வந்து என்ன சொல்றாரு, உபாசனம் இருக்கட்டும், ஆனா அது வேள்விதான் முக்கியம். வேள்வியில உபாசனம் ஒரு அங்கமா இருக்கும், ஒரு ஸ்மால் பார்ட் இஸ் உபாசனம், ஆனா மெயின் வேள்விதான் செய்யணும் எல்லாரும்னு சொல்றாரு. இது அப்புறம் என்ன பண்றாரு, இந்த பக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். உபாசனம் வந்து ஒரு உபாசனம் செய்யணும்னு நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். அது வேள்வியில எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு புகழுரை மாதிரி, அர்த்தவாதம் மாதிரி. அது வந்து அதை புகழ்ச்சியா நம்ம ஜஸ்ட் அதை பத்தி சொல்றது தானே தவிர அது மெயின் கிடையாது. நாம என்ன வேள்வி பண்றோமோ அந்த கர்மா தான் முக்கியம். எப்படி நம்ம வேள்வி பண்ண போறோம் அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமே தவிர இது வந்து இது தேவையில்லை. உபாசனம் வந்து ஒரு பார்ட்டா இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. வேதம்லாம் இததான் சொல்லுது. நாம என்ன பண்ணோம், ஒவ்வொருத்த மனுஷன் வந்து சடங்கியலையும் கர்மங்களையும் வாழ்நாள் முழுக்க பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, துறவிங்கிற பாகுபாடே கிடையாது. ஒன்லி 3 ஆசிரமங்கள் தான் இருக்கு, பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அடுத்தது வானப்பிரஸ்தம்ட்டாரு. சோ 4வது சன்னியாசங்கிறதையே அவர் வந்து ஒத்துக்கல. சன்னியாசிங்கிற பாகுபாடே இல்லையே, இதுல கொடுக்கலையே அப்படிங்கிறார். அப்படின்னு அவர் சொல்லி அப்புறம் வந்து ஒரு வாழ்நாள் முழுவதும் சடங்கு செஞ்சாலே முக்தி அடைஞ்சிடுவான் அப்படின்னு ஈசாவாசிய உபநிஷத்துல சொல்லுது. சோ வேதத்தை போட்டு ஒப்பிச்சு வேள்வியை சொன்னாலே போரும், முடிஞ்சிடுது, நம்ம மனசால நினைக்கணும்னு கிடையாது, வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ பாதராயணர் என்ன சொல்றாருன்னா, வேள்வி பண்ணட்டும், அவங்க கர்மாவை பண்ணணும், ஆனா அதுல இருக்கிற உபாசனை இருக்கே அதுதான் ரொம்ப முக்கியமானது. மனத்தால தான் மன வேள்வின்னு வெற்றி போன இதுல சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அதுன்னா, கரெக்டான வார்த்தை, அதான் மனவேள்வின்னு சொல்லுவாரு. அந்த உபாசனத்தை நம்ம அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர வேள்வியால வந்து உலக பயன், வேள்வி பண்ணணும் எதுக்காகன்னா உலக பயன்களை அடையறதுக்காக. தாழ்ந்த வேள்விங்கிறது என்ன, ஏதாவது ஒரு நல்ல ஆயுஷோமம் பண்றது, கொஞ்சம் நல்லா இருக்கிறது, இல்லாட்டி மோட்சம் அடையறதுக்கு, அது என்னது, சொர்க்கத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு வேள்வி பண்ணலாம், நல்லா திடகாத்திரமா இருக்கிறதுக்கு ஒரு வேள்வி பண்ணலாம், பணம் வரணும் பண்ணலாம், மழை பெய்யணும்னா பண்ணலாம், இந்த மாதிரி உலகியல் விஷயங்களுக்கு வேள்விகள் பண்ணலாம். அதெல்லாம் தாழ்ந்தது. அந்த தாழ்ந்ததுக்கு தான் வேள்வி பண்ண முடியுமே தவிர கடவுளை வந்து இது வந்து மோட்சம் அடையறதுக்கு வேள்வி உபயோகம் இல்ல, உபாசனம் தான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு பாதராயணர் சொல்றாரு. உபாசனம் எப்படி பண்ணணும்னா வேள்வியில ரொம்ப முக்கியம். வெறும் கர்மாவா வேள்வியை ஓதி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா
பிரயோஜனம் கிடையாது. அந்த உபாசனம் எதுல இருக்குன்னா அந்த உத்கீதம்ங்கிற ரொம்ப முக்கியமான பார்ட் உத்கீதம் இருக்கு. அந்த உத்கீதம் பண்ணும்போது அந்த உபாசனம் நிறைவடைது. அதாவது அந்த வேள்வியோட முக்கியத்துவமே எப்படி முடிவடையும்னா அந்த உபாசனத்திற்கு உள்ள இருக்கிற உத்கீதம் இதை முடிச்சாதான் எல்லா அந்த மொத்த வேள்வியினுடைய பலன், அந்த இதோட பலன் எல்லாமே கிடைக்கும். அந்த உபாசனத்தை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது டெஃபினட்டா நம்ம இந்த இதை பரமபதத்தை அடையறதுக்கு உதவியா இருக்கும்ன்றாரு. ஞானம் வெறும் கர்மாவை பண்ணிட்டே இருந்தா போறாது. ஞானம் கர்மத்தை தொடரணும், அதாவது தொடங்கணும். வேதங்களை உரு போட்டு ஒப்பிச்சா போறோம்னு இவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? வேதத்தின் அந்தமான வேதாந்தத்தை போய் உணரணும். வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு உரு போட்டு ஒப்பிக்க, ஆனா வேதத்தின் அந்தமான வேதாந்தத்தை அதை உணர்ந்தணும் அப்படிங்கிறார். வாழ்நாள் முழுக்க கர்மங்களை செய்ய வேண்டும் சொல்றது ரைட்டு. ஆனா பிரம்ம வித்தைக்கு என்ன பண்ணும்? பிரம்ம வித்தைக்காக உபாசனத்தை பண்ணணுமே தவிர உலகியல் காரணங்களுக்காக வேள்வியை பண்ணிக்கிட்டு வேஸ்ட் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்ப சரி வேள்வி பண்ணணும்னா அதுல துறவிகளுக்கு செய்ய முடியாது, வேள்வி பண்ண முடியாது. பிரம்மச்சாரி என்ன பண்ணணும்? மத்தவங்க கிட்ட இருந்தா அக்னி வாங்கி அவன் பண்ணணும். கிரகஸ்தான் ஒத்தந்தான் இவர் சொல்ற அந்த வேள்வியை ஃபுல்லாவே பண்ணுவான். ஏன்னா அவன் தான் ஏர்ன் பண்ணுவான், அவன் சம்பாதிப்பான். அவன் வேணும்னா பெரிய பெரிய வேள்விகளை பண்ணலாம். மத்தவாளுக்கு பண்ணி வச்சு அதனால வர பணத்தால குடும்பத்தையும் கவனிச்சு வேள்வி பண்ணலாம். சோ துறவி என்ன பண்ணுவாங்க? அப்புறம் இவர் என்ன பண்ணுவாங்க? இங்க வானப்பிரஸ்தம் போனவங்க என்ன பண்ண முடியும்? அப்படிங்கறதால அவர் அத துறவிகளுக்கு உலகியல் கர்மங்கள் தேவையில்லைன்னு பாதராயனர் சொல்றாரு. துறவிங்கிறதே இது பாகுபாடே கிடையாது அப்படின்ட்டாரு. ஆனா அந்த அந்த இதுல அந்த வேதத்துல என்ன கொடுத்திருக்குன்னா இவர் பாதராயனர் சொல்றாரு 3 ஆசிரமம் சொன்னது எதுக்காகன்னா கடைசியில இருக்கிற துறவி அந்த இதுவும் கடைசியில இருக்கிற வானப்பிரஸ்தம் அண்ட் சந்நியாசத்தை சேர்த்து ஒன்னா போட்டிருக்கிறதால 3ன்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா அதுவே இல்லைன்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி பாதராயனர் சொல்றாரு. இது ஒரு 13 சூத்திரத்துல இதை மறுக்கிறார். இதுல இப்படி போகுது. இப்ப சொர்க்கம் போறியா? வேள்வி பண்ணு. உலகில் இது வேணுமா? வேள்வி பண்ணு. உலகில் என்ன வேணும்னாலும் வேள்வியை பண்ணு, கிடைக்கும். ஏன்னா அது தேவதைகளை இது பண்ணு, சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நீ வேள்விக்கு இது கொடுக்குறோம். அதுல வேள்விக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுக்குறோம், அந்த ஹவிஸ் போடுறோம், எல்லாம் அதுக்கு செய்யறோம், அதுக்கு நன்மை உனக்கு கிடைக்கும். ஆனா முக்தி அடையணும்னு சொல்றியா? உள்ள இருக்கிற உபாசனத்தை செஞ்சுதான் ஆகணும். இதுல எனக்கு இந்த வெறுமனே இந்த உரு போட்டு இதை சொன்னா போருமா அப்படிங்கும்போது எனக்கு இந்த கபீர் தோகை ஒண்ணு அந்த காலத்துல படிச்சது ஹிந்தி கிளாஸ் போகும்போது, மாலாத்தோ கருமே ஃபிரை ஜீப் ஃபிரை முகுமாங்கி மனுவா மருமாத்தோ தசுதிசி ஃபிரை அப்படின்னு ஒரு எக்தோ ஸ்மிரின் ஆகின். அப்படின்னா என்னன்னா, மாலைய கையில உருட்டிக்கிட்டு இருக்கிறதாலேயோ உருட்டிக்கிட்டு நாக்குல மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசு உலக விஷயம் எல்லாம் சுத்தி அலைப்பாஞ்சுட்டு இருந்தா எந்த பயனும் கிடையாது. ஆனா வெளி சடங்குகளை விட மனசு ஒருமைப்படுத்தி இறைவனை இறைவனை தியானிக்கிறது தான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கபீரோட ஒரு தோகை வரும். ஏன்னா அதை உக்காந்துட்டு உருட்டிக்கிட்டு உலக விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு வாயில எதையோ ஒன்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த முக்தியும் கிடைக்காது உங்களுக்கு. அப்படிங்கறதுதான் இந்த கரணத்துல புரிஞ்சது. அடுத்தது என்னன்னா, இப்ப என்ன சொல்றாங்க? சரி உத்கீதம் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க, அது எதுக்கு? ஜஸ்ட் ஒரு புகழிறை மாதிரி தானே, ஒரு அதை பத்தி இதுவா பேச போறோம். ஏன்னா அது இதுன்னு சொல்லிட்டீங்க, புகழுரை மட்டும் தானா அப்படின்றத டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா அது வெறும் புகழுரை மட்டும் இல்லை. ஏன்னா உண்மையான உத்கீதத்தோட மீனிங்க போன அத்தியாயங்கள்லயே நிறைய வந்தது. அது உபாசனைக்குரியது. அது உபாசனைக்கே மெயினே உத்கீதம். உபாசனைன்னு சொன்னா என்ன அப்படின்னும் போதே அது உத்கீதத்தை 3 மாத்திரை சொல்றதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு அக்ஷயாதி இந்த கரணத்திலேயே வரும், அந்த பழசுல வரும். ஒரு நிமிஷம். பிரணவத்தை 3 மாத்திரை சொல்றது. அதான் பிரணவத்தை அதான் உத்கீதங்கிறது பிரணவத்தை சொல்றது. அந்த ஈக்ஷாதி கர்மாதிகரணம் அப்படின்ற ஒரு இதுலயே தியானத்தால் அறியப்படும் களம்லயே வந்தது. இது எப்படி என்ன பண்ணணும், தியானம் எதை பண்ணணும்ன்ற இடத்துல வந்தது. சோ இந்த உபாசனைக்குரியது இந்த உத்கீதம். எனக்கு தெரிஞ்சு எவ்ரி பாதத்துல இத பத்தி வராம இருந்ததே இல்லை, எல்லாத்துலயுமே இந்த உத்கீதத்தை பத்தி வருது. அதனால இது வெறும் புகழ்ச்சி கிடையாது. சாந்தோக்கியத்துல ரொம்ப கிளியரா என்ன கொடுத்திருக்குன்னா, இது உத்கீதங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அது அதை வடிகட்டி பூமியோட சாரம் என்ன? ஃபர்ஸ்ட் அடிப்படை எல்லாத்துக்கும் ஆதாரம் பூமி. பூமியோட சாரம் நீர், நீரோட சாரம் தாவரங்கள்,
தாவரங்கள் அந்த நீரை கொண்டுதான் வளருது. அது சாமிக்கு எக்ஸாம்பிள் வந்து கூட சொல்லியிருப்பீங்க. இளநீர் இருக்கு, ஆப்பிள் இருக்கும், மாம்பழம் இருக்கும், எலுமிச்சம்பழம் இருக்கும். எல்லாம் வெறும் தண்ணி எடுத்துக்கிட்டு ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல நமக்கு தாவரங்கள் கொடுக்குது. அதை சாப்பிட்டு மனுஷன் புருஷன் இருக்கான், அத மனுஷன் இருக்கான். மனுஷனை விட அதோட இது சாரம், அதோட சாரம் என்ன? வாக்கு. அவனோட வாரம் அந்த வாக்கோட சாரம் என்னன்னா வேதம். வேதத்திலே ரிக்வேதம். ரிக்வேதத்துல சிறந்தது எது? இசை வடிவமான சாமவேதம். அந்த சாமவேதத்தோட உச்சக்கட்ட சாரம் தான் ஓம். 3 மாத்திரை. அது லாஸ்ட் டைம் வந்தது இந்த இதுல எல்லாம். 3 மாத்திரைகள் சொல்ற உத்கீதம் ஓம்ங்கிற பிரணவம் தான் வந்து இந்த மாதிரி 8 முறை வடிகட்டப்பட்ட பல்லிங்கு போன தெளிவான கரும்பு சாறு போல இருக்கு. சோ இது வந்து சுவையானது, மிகவும் சுவையானது அப்படின்னு சொன்னா வெறும் ஜஸ்ட் புகழ்ச்சிக்காக சுவையானதுன்னு சொல்லல. இது வந்து உண்மையாவே இவ்வளோ அதுல இருக்கிறதாலதான் அது சுவையானதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்துல, சாந்தியோக்கியத்துல. உத்வீகங்கிறது எங்க இந்த இதுல கூட பெரிய திருமொழியில ஒண்ணு வரும். அது ஆங்கோர் ஆங்கோர் எழுத்து ஓர் உரு ஆனானே ஆண்டாய் உனை காண்பது ஓர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கை விண்ணகர் மேயவனே அப்படின்னு வரும். மேயவனே வரும். ஆங்கோர் விண்ணகர் மேயவனே. ஆங்கோர் எழுத்தோர் உருவான, ஓர் எழுத்தா உருவான அப்படிங்கும் போதே சொல்லிட்டு பாருங்க. அகாரத்து விஷ்ணுகு வந்துடுது. சோ ஆங்கிறது வந்து விஷ்ணுவை சொல்றோம். ஊங்கிறது வந்து என்ன? நெக்ஸ்ட் வந்து மட்டுமே, ஒன்லி, ஒன்லி, அவனுக்கு மட்டுமே அப்படின்னு வருது. அடுத்தது மாங்கிறது ஜீவாத்மா. மாங்கிறது ஜீவாத்மா வந்து அறிவுடையது, ஞானம் உடையது. அந்த ஜீவாத்மா நாராயணனுக்கு மட்டுமே அடிமை அப்படின்னு சொல்ற ரொம்ப இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டல் கிளியரா இருக்கிற. நம்ம ஃபுல் உபனிஷத்து எதையோ நம்ம என்னன்னு ஒன்னும் படிக்க வேண்டாம். இதை மனசுல நினைச்சு இதை 3 மாத்திரை சொன்னாலே நாம அடிமை அடிமை அடிமைன்னு நம்ம சொல்லிட்டே வரும்போது நமக்கு நார்மலாவே அந்த சரணாகதியை அது கூட்டிட்டு போயிடும்னு எனக்கு இது முதல்ல இருந்தே எனக்கு தோன்றது இது. அதனால அந்த அளவு இது வந்து ரொம்ப தெளிவான கரும்பு சார் போல இனிமையானது, ரொம்ப முக்கியமானது கூட. ஏன்னா எவ்வளவோ நிறைய வேதங்கள்ல, சாந்தோக்கியத்தில் மத்தியில இன்னொரு இடத்துல கூட நான் பார்த்தேன், இன்னொரு வேதத்துல வேற விதமா நான் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஓம்காரத்தோட இதெல்லாம். சோ இப்பயே நம்ம இதுல பார்த்தோம்னா நம்ம இந்த பிரம்ம இந்த ஸ்ரீபாஷ்யத்திலேயே ஒரு பாதத்திலையும் உத்கீதத்தை, அதாவது ஓம்காரத்தை பத்தி வராம இருந்ததே இல்லை. அகாரத்தோ விஷ்ணுகு அப்படிங்கிறது இந்த ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சோ அடுத்தது வந்து இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நிறைய நமக்கு வந்து உபனிஷத் கதைகள்லாம் வருது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? உபனிஷத் கதையெல்லாம் ஜஸ்ட் பொழுதுபோக்கு. 1 வருஷம் நடக்கும். இதுல ஒரு இடத்துல பார்த்தோம், 1 வருஷம் நடக்குமா அஸ்வமேதையாகலாம். 1 வருஷம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? காலையில ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முடிஞ்சிடும், மத்தியானம் திருப்பி சாயங்காலம் தான் ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற அத்தனை இவங்களும் குருமார்களும் அந்த வேதம் ஓதவரவங்களும் என்ன செய்வாங்க? சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது கதை பேசுற மாதிரி உருவானது தான் இந்த உபனிஷத்துகள் அப்படின்னு சொல்லி சில பேர் வாதம் பண்றாங்க. அப்படி கிடையாது. இது எதுக்காக உருவாச்சுன்னா, கதை இருக்கு. எதுக்காக கதை இருக்கு? பிரம்ம வித்தையை உபாசிக்கிறதுக்கு, அதை உபதேசிக்கிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம் வருதே தவிர வெறும் கதைக்காக கிடையாது. 1000 கதை. அப்புறம் நமக்கு தான் இதிகாசம், புராணம், எவ்வளவோ கதைகள் இருக்கே. அதை தவிர இதுல வேற நம்ம உபநிஷத்துல வேற நமக்கு கதை கொடுக்கணும்னு இல்லை. கதை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா, அந்த இது வந்து உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது எதுக்காக சொல்றாங்க, அந்த கான்டெக்ஸ்ட். கரெக்ட், கான்டெக்ஸ்ட் ஞாபகம் இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரும் இல்லையா? முன்னாடி வந்து பீஷ்மரு இத சொன்னாரு, கேட்கிறாரு. இந்த மாதிரி யுதிஷ்டர் இந்த கேட்கிறாரு. இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஆரம்பிச்சுட்டு தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும். அதே மாதிரி மகாபாரதத்துல ஆதி பர்வதத்துல வந்து இந்த மாதிரி எல்லா அதோட பர்பஸ் எல்லாமே வரும். சோ இது மாதிரி ஒரு இதுக்காக தான், ஒரு கான்டெக்ஸ்டுக்கு தான் கதை சொல்லியிருக்கே தவிர கதையே போறோம்னு கிடையாது. கதை ஒண்டியே கிடையாது. கதைக்காக தான் இது சும்மா எழுதியிருக்குன்னா, உபனிஷத் தான் வந்து ஆக்சுவலி வேதத்தின் சாரம். வேதத்தின் சாரம் வந்து வேதாந்தத்துல உபனிஷத்தோட சாரம் பிரம்மசூத்திரம். அதுல நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம் இப்ப ஸ்ரீபாஷ்யத்தை. சோ இது வந்து இதை நம்ம இது வரைக்கும் வந்ததெல்லாம் நான் இதுல இது பண்ணேன். இது வந்து எப்படின்னா, அந்த பிலசாபிக்கல் கான்வர்சேஷன் அந்த உபநிஷத்து நமக்கு எப்படி சொல்லுதுன்னா, இப்பயே நினைச்சு பாக்குறேன், இட்ஸ் ஹெல்த்தி டெமோக்ராட்டிக் டிஸ்கோர்ஸ் மாதிரி இருக்கு. குரு கிட்ட டிசைபிள் வந்து என்ன கேள்வி வேணா கேட்கலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டையே செக் வைக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம்.
சோ இந்த அளவு ஒரு அந்த காலத்திலேயே ஒரு 5000 வருஷம் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கு அப்படிங்கறதும் இது எனக்கு இத பார்க்கும்போது இன்னொன்னு தோணுச்சு. இதுல என்ன அது பிரகதாரண்ய உபநிஷத்துல யக்ஞவால்கியர் மைத்ரேயி பிராமணம் வரும். அந்த லேடியனுடைய அறிவு கூர்மை எல்லாம் இப்ப வந்து மனுஸ்மிருதியில எத்த சொல்றான். லேடிஸ்க்கு வந்து இதுவே இல்ல அது சொல்றாங்க. இந்த இப்ப சனாதனத்துல இது வருது. எதை படிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல எனக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. மனுஸ்மிருதியில இருக்கிறது வந்து வேற கான்டெக்ஸ்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு லைனை எடுத்துக்க வேண்டியது, எதையாவது ஒரு புக்கு போட வேண்டியது, அதை எரிக்க வேண்டியது. இதெல்லாம் எரிச்சிட்டுலாம் இருக்காங்க நிறைய பேர். அத மைத்ரி இதுல வந்து பிராமணத்துல இது வந்து யக்ஞவால்கியர் கிட்ட மைத்ரேயி கேட்கிற கேள்வி வருது. அடுத்து ஜனகர் சபை விவாதத்துல வந்து ஜனக மகாராஜா யக்ஞவால்கியர் கார்கி கேட்கிறா. அதுல நீ ஜஸ்ட் ஹஸ்பண்டே எல்லாத்தையும் எடுத்துன்னு போன்னு கூட அவ சொல்லல. அத வந்து அவ கேள்வியெல்லாம் கேட்டு அதை வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்ட அப்புறம் தான் அந்த பிரைஸே வாங்கிக்கணும்னு சொல்லி ஜனகர் சபையில வந்து ஒரு விவாதம் நடக்குது. சோ இது வந்து இது அடுத்தது கட்டோபனிஷத்துல சின்ன பையன் யம தர்மராஜாங்கிறது எல்லாரும் யமன்னு சொன்னாலே பயப்படுவாங்க பெரியவங்களே. அவங்கிட்ட போய் கேள்வி கேட்கற மாதிரி வருது. அது வந்து அதோட இல்ல, இந்த அப்பா வந்து அப்பாவையே அவன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்பா பண்றது சரியில்லைன்னாலும் அத சொல்றான், தைரியமா சொல்றான். சொல்றதும் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவன் மட்டும் பேசாம இருந்திருக்கலாம், அப்பா யாகம் பண்றாரு ஏதோ கொடுக்குறாருன்னு. ஆனா அதையும் அவன் வந்து நியாயமா இருக்கணும்னு சொல்லி கேட்கறதெல்லாம் வருது. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு அதுல. அடுத்தது ஸ்வேதகேது நீ அதுவாகிறாயன்னு சாந்தோக்கியத்துல வருது மகா வாக்கியம். பையன் உத்தாலகாவாருன்னு தம்ம இதுக்கு சொல்றது. அடுத்தது நாரதர் சனத்குமாரர் உரையாடல் வருது. அப்புறம் வந்து பிரஸ்ன உபநிஷத்துல அது ரொம்ப நல்லா இருந்தது. 6 சீடர்கள் கிளம்பி போய் அவங்க இவர்கிட்ட வந்து பிப்லாத மகரிஷி கிட்ட 6 கொஸ்டின் கேட்பாங்க. 6 கொஸ்டினும் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே நம்ம இதை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும், நம்ம எண்ணங்களை தூண்டுற மாதிரியும் ஆழமான பிரம்ம வித்தைக்கான கேள்விகளா இருக்கும். சோ இதுல வந்து பிரம்ம வித்தை தான் முக்கியம். அதுல அறியும் கருத்துகள் தான் தேவையே தவிர நம்ம கதை தான் சொல்றாங்க, சும்மா டைம் இருக்கும்போது கதை பேசியிருக்காங்கன்னு சொல்றது வந்து தவறு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து தீயோம்பல் சாராமை களம். தீயோம்பல் சாராத, அதாவது தீயோம்பல்ங்கிறது யாருக்குன்னா கிரகஸ்தர்களுக்கு, துறவிகளுக்கு தீயோம்பல் கிடையாது. அடுத்தது இவங்களுக்கும் கிடையாது. அடுத்து யாரு பிரம்மச்சாரியும் என்ன பண்ணலாம், அவன் வந்து இந்த மத்தவங்க வளர்க்குற தீயிலேருந்து தான் எடுத்துக்கலாம். கிரகஸ்தா மட்டும்தான் யாகம் பண்ணலாம், யாகம் பண்ணி வச்சு ஏர்ன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், குடும்பத்தை காப்பாத்தலாம். மத்தவாளையும் யாரு இந்த சன்னியாசிகளுக்கும் சாப்பாடு போடணும். ஏன்னா சன்னியாசி பிச்சை வாங்கி தான் சாப்பிடணும். ஸோ அவங்கள கவனிக்கணும், எல்லாத்தையுமே அவன் தான் தானம் பண்ணணும், எல்லாமே வந்து கிரகஸ்தன் கிட்ட தான் உழுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த தீயோம்பல் சாராமைனா துறவிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போ அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே இப்போ உபாசனத்தை தவிர வேற எதுவுமே முடியாது, வேள்வி செய்ய தகுதி இல்லை. சோ ஒரு நிமிஷம் உபாசனம் எல்லாருக்கும் உகந்ததா இருக்கு. சொல்லுங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க சுவாமி. அதாவது ரிச்சுவல்ஸ்னால, அதாவது ரிச்சுவல்ஸ் எல்லாத்துலயுமே தீயோம்பல் உண்டு. ஜெய்மினியுடைய கருத்து மீமாம்சால எல்லாத்துலயும் இது உண்டு. ஆனா இந்த ரிச்சுவல்ஸ்னால மட்டும் பிரம்மத்தை அடைய முடியாது. இப்போ சன்னியாசியா இருக்கிற ஒருத்தன் நெருப்பு தொடப்படாது, அவனுக்கு தீயோம்பல் கிடையாது. ஆனால் அவனுக்கு உபாசனம் உண்டு. உபாசனம் தான் முக்தியை பெற்று தரும். ஆகவே வெறும் ரிச்சுவல்ஸ் முக்தியை பெற்று தர முடியாது. அதுக்குத்தான் அவன் ஜெய்மினி என்ன சொல்றான்னா, இப்போ துறவின்னு ஒரு கேட்டகரியே கிடையாதுங்கிறார். அப்படி இல்லை, தப்பு. துறவிங்கிறது உண்டு. துறவிங்கிறது இந்த இதை விட்டு போன எல்லாம் நாட்டை விட்டு காட்டுக்கு போய் இருக்கிறவங்க எல்லாருமே வானப்பிரசத்தையும் துறவியும் சேர்த்து ஒன்னா வச்சுருக்கார். ஆக இதனால எது உபாசனத்தினால சாதிக்கப்படுறதோ அது ரிச்சுவல்ஸ்னால சாதிக்க முடியாது அப்படின்றார். நன்றி சுவாமி. இப்ப தீயோம்பல் வந்து எல்லாருக்கும் உகந்தது இல்லைன்னும் போது சோ தீயோம்பல் பிரம்ம வித்தைக்கு அங்கம் இல்ல அப்படின்னு இதுல முடிச்சிடறாங்க. முடிச்ச உடனே அடுத்தது என்ன ஆகுது, அடுத்ததுல தீயோம்பல் சார்ந்துள்ளமை களம்னு வருது. என்னன்னா கிரகஸ்தான் இருக்கான், அவனும் வந்து தீயோம்பல் தான் வேண்டான்ட்டீங்க பிரம்ம விதைக்கு, எதுக்கு இவன் போய் தீயோம்பல் இது பண்ணணும், வேள்விகளோ இல்ல எதையாவது செய்யணும், கிரகஸ்தம் பண்ணணும், யாருமே பண்ண வேண்டாமே, அது பிரம்ம விதைக்கே அங்க இல்ல, பேசாம எல்லாருமே உபாசனத்தை பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிற கொஸ்டின் எழுப்புறாங்க. ஏன்னா ஒரு 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 த்ரெட்டா எடுத்து த்ரெட் பேரா இதுல வந்து டிஸ்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அவங்க விடல. எவ்ரி பாயிண்ட் எவ்ரி எட்ஜஸ், அதாவது இந்த சாஃப்ட்வேர்ல டெஸ்டிங் இருக்கும், ஆல் எட்ஜஸ் ஹேஸ் டு பி டெஸ்ட், எல்லாத்தையுமே நம்ம அதை கொடுப்போம்.
அந்த அந்த டெஸ்ட் டேட்டாவை கொடுத்தா அதுல டெஸ்ட் ஆகுது. அது மாதிரி ஒரு விஷயத்தையும் சொன்னீங்கல்ல அப்படின்னா தீயோம்பல் எல்லாருக்கும் உகந்தது இல்லதான் ஒத்துக்கிறோம். என்னும் பொழுது இல்வாழ்க்கைக்காரன் அவன் என்ன பண்ணுவான், அவன் தீயோம்பல்லாம் விட்டுட்டு இந்த வேள்விகள்லாம் விட்டுறலாமா? அந்த மாதிரி பண்ண முடியாது. என்னன்னா அவனோட கடமையை கட்டாயமா பண்ணணும். இப்போ ஒரு சிரார்த்தம் பண்ணோம்னாலே அதுலயே முதல்ல அக்னி வைக்கணும். சோ என்ன தீ வா இல்வாழ்வானுக்கு கட்டாயமா அவனோட கடமை இருக்கு, அந்த தீயோம்பலை செஞ்சுதான் ஆகணும். அவன் வந்து பிரம்மத்தை நீ உணர்றியா என்ன பண்றியோ அதெல்லாம் கூட இல்ல. நீ பிரம்மத்தை உணராத இருந்தா கூட போ, நீ அதை பத்தி கவலை இல்ல. இல்வாழ்வனா இருக்கியா, உன் கடமை நீ செஞ்சுதான் ஆகணும். பிரம்ம வித்தைக்கு எப்படின்னா தத்தம ஆச்சார கடமைகளை கட்டாயமா பண்ணும். நீ பிரம்ம வித்தைக்கு போறேன்னும் போது கட்டாயமா அவன் ஆச்சாரம் இல்லாட்டா என்ன ஆகும்னா தன் கடமைகளை செய்யாத போகும்போது அவனுக்கு வந்து இது அவனுக்கு வந்து பாவம் வந்து சேர்றது. ஒரு நிமிஷம் செய்யறதால எந்த லாபமும் கிடையாது. ஒரு நிமிஷம். சரி தத்தம் சரி சுவாமி. ஆசிரமம், ஆச்சாரம் இல்ல. தத்தம் ஆசிரமமா? ஆசிரம கடமை. அதான் ஏதோ மாதிரி போட்டேன் சுவாமி. ஆசிரமம். அது ஸ்பெல்லிங் தப்பா போட்டு. அதான் பிரம்ம ஆசிரம விதைக்கு தத்தம ஆசிரம கடமைகளை கட்டாயம் செய்யணும். இப்போ வந்து இவன் பிரம்மச்சரியா இருக்கான்னா பிரம்மச்சரியனுடைய ஆசிரமத்துடைய கடமை செய்யணும். அதே மாதிரி கிரகஸ்தான் அவனோட இது பண்ணணும். இது வந்து வானப்பிரஸ்தம் அண்ட் சன்னியாசி அவனோட என்ன கடமை இருக்கோ அதை பண்ணணும். எப்படி வந்து இல்வாழ்க்கைக்காரன் பண்ணணும், இல்வாழ்வோன்னு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிரகஸ்தனுக்கு நிறைய எல்லாத்தையும் ஃபேமிலியை கவனிக்கணும். ஈவன் இந்த இதெல்லாமே இருக்கு, பறவைகள் பசுக்கள் இதெல்லாம் வந்து யாராவது பிச்சை கேட்டா கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகள் நல்ல குழந்தைகளை பெற்று வளர்க்கணும். இந்த மாதிரி எல்லா கடமையும் வருது. சோ இது எல்லா கடமையும் செய்யும் போது அவன் என்ன செய்யணும்னா பகவத் அர்ப்பணமா பண்ணிடணும். எல்லாத்தையுமே பகவத் அர்ப்பணமா பண்ணிட்டு அதுவே உபாசனம் ஆயிடுது. இப்ப நம்மளே நினைச்சுக்கிறோம் டெய்லி நம்ம எப்படா உட்காந்து எங்கடா உபாசனம் பண்றது, நம்ம எதை சாமி நினைச்சிட்டு இருக்கிறது, எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா இது எல்லாமே எல்லாத்தையுமே பகவானோட பொறுப்புல விட்டுறணும். நம்ம கடமையை பண்ணும்போது எல்லாத்தையுமே பகவத் அர்ப்பணமா பண்ணும்போது அதுவே உபாசனம் ஆயிடுது. ரொம்ப இது வந்து ஒரு நல்ல லைனு. ஆனா நம்ம வந்து அப்படி பண்றோமா அப்படிங்கறதான் பார்க்கணும். ஏன்னா எதையுமே செஞ்சுட்டு ஒரு பலனை எதிர்பார்ப்போம். அது கிரகஸ்தர்களா இருக்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சுவாமி. ஒரு நிமிஷம். கிரகஸ்தனுக்கு பஞ்ச யஜ்ஞம் பண்ணணும் சொல்லிருக்கு. ம் தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம். இந்த 5 யஜ்ஞம் பண்ணணும். அதுல பிரம்ம யஜ்ஞம் ஒண்ணுக்கு தான் நெருப்பு கிடையாது. மற்ற மற்றதுல வந்து பூத யஜ்ஞம் நர யஜ்ஞம் ரெண்டுக்கும் இன்னொருத்தர் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, பிராணிகளுக்கு வைக்கிறது, அதிதிகளுக்கு சாப்பாடு போடுறது. தேவ யஜ்ஞம் பித்திரிகம் சொல்லி நெருப்புல பண்ண வேண்டியது, தீயில பண்ண வேண்டியது. இந்த 5 கதையும் பண்ண வேண்டிய கடமை கிரகஸ்தனுக்கு உண்டு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இது 3 எல்லாம் மற்ற மூணு ஆசிரமத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவனுக்கு இருக்கு. அதனால அவன் தன் கடமையை முழுக்க செஞ்சாகணும். படி. சோ அவன் வந்து இந்த மாதிரி இந்த தன்னுடைய கடமைகளை செய்யணும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியம். பகவத் அர்ப்பணமா பண்ணோம் அதுல வர. சோ இன்னைக்கு நான் வந்து எல்லாருக்கும் போட்டு சாப்பாடு போட்டேன், இவ்வளவு நான் தானம் தர்மங்கள் பண்ணேன், இது பண்ணேன் அது பண்ணேன், என்ன மாதிரி நான் தான் நடத்தி வச்சேன், நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் அப்படியெல்லாம் சொன்னா வேஸ்ட். அப்படி பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பகவான் தான் நடத்தி வைக்கிறான். நான் கடமையை செய்யறதுக்கு ஐ எம் ஹியர் ஒன்லி டு டூ த டியூட்டி. நான் ஐ எம் நாட் அ ஓனர் ஃபார் திஸ். சி வாட் எவர் மணி ஐ எம் ஏர்னிங், இங்க இருக்கிற என் வீடு சொத்து பணம் எல்லாமே நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் ஸ்டோர் கீப்பர், ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் இட். அவ்வளவுதான். நான் அப்படியேதான் போக போறேன். எப்படி எடுத்துன்னு போக முடியும்? ஊசி முனை கூட எடுத்துன்னு போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு கிராம் எந்த தங்கத்தையும் எடுத்துக்க முடியாதுன்னு, எவ்வளவு பவுன் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சாலும் அத்தனையும் அப்படியே உதறி விட்டுட்டு தான் போகணும். சோ இதெல்லாம் என்னால நடந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காம இத வந்து அவன் நடத்தி வைக்கிறான். நான் வந்து ஐ எம் ஒன்லி கஸ்டோடியன் ஆஃப் ஆல் த மணி அண்ட் அதர் திங்ஸ். பொருள்கள் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நான் ஐம் ஒன்லி கஸ்டோடியன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பண்ணும்போது நம்ம உள்ளம் வந்து தூய்மை அடைகிறது. அப்படிதான் சொல்றாங்க. சரி, நிறைய நல்லா யாக யஜ்யம் பண்ணலாம், ஊரெல்லாம் கூட்டி சாப்பாடு போடலாம், நல்லா ஜாலியா இதுவா இருக்கலாமா அப்படின்னு சொன்னா கிடையாது. அடுத்து மனம் புனல் அடங்கல் களம்னு வந்துடுது. சமாப்தி அதிகரணம். எப்படி இருக்கட்டும் இல்வாழ்வான் அப்படின்னா உலகில ஊறி இருப்பான். சுத்தி அவனுக்கு உலகத்து எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வரும்.
புலன்கள் மூலமா தான் நாம வந்து கடமையே செய்ய முடியும். கை காலு அது இது எல்லாத்தையும் பண்ண முடியும். கடமை செய்யறதுக்கே முதல்ல எல்லா புலன்களும் வேணும். மனம் புலன்களை அடக்கி பெருமையோட உபாசனத்தை கடைபிடிக்கணும்னு இதுல வந்து ஒரு செக் வைக்கிறார். சும்மா இஷ்டத்துக்கு நம்ம வந்து பண்ண முடியாது. பிரகதாரண்ய உபநிஷத்துல வருது, புலன்களை அடக்கி நான் பரமாத்மாவை ஆராதிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போகணும். கர்மங்களை பண்ணிதான் ஆகணும். ஆனா எப்படி போகணும்னா டிட்டாச்சா இந்த மாதிரி நாம வந்து இல்வாழ் தான் விருப்பத்துக்காக இல்லாம பகவானை ஆராதிக்கிறேன்ற எண்ணத்தோட தான் இந்த விஷயங்களை செய்யணும். நான் செய்யறேன்னு நினைச்சா எல்லாத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. எந்ததுக்குமே பலன் இல்லாத போயிடும். நம்ம என்ன செஞ்சும் பலன் இல்லாத போயிடும். அதுதான் மன புலன் அடங்கல் கடன். இதுக்கு கீழே வந்த உடனே அதை போட்டாரு. இல்வாழ்வான் வந்த உடனே அடுத்தது இப்படி வந்துடுது. அடுத்தது என்ன? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் கிடைக்கும் அவனுக்கு. இல்வாழ்வானுக்கு கிடைக்காத உணவே இருக்காது. ஏன்னா அவன் நல்லா சாப்பிடணும், எல்லாருக்கும் போடணும், எல்லாமே இருக்கு. சோ என்ன பண்ணும், உணவு கட்டுப்பாடு வந்து கட்டாயம் அவனுக்கு வேணும். ஏன்னா அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா எல்லா பிரம்ம உபாசகர்னு யார் வந்தாலுமே அவங்களுக்கு எல்லாருக்குமே உணவு கட்டுப்பாடுங்கிறது கட்டாயமா வேணும். எப்படி வருதுன்னா உணவு கட்டுப்பாடு வந்து பிரகதாரண்ய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, சாந்தோக்கிய உபநிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. உணவு கட்டுப்பாடு எல்லாருக்கும் ஒண்ணு. ஆனா எது சில இடத்துல விதி விலக்கு இருக்கு. உயிருக்கே ஆபத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஸ்மிருதியில எல்லாமே அந்த மாதிரி போட்டிருக்கும். மனுஸ்மிருதியில இருக்குது. மனுஸ்மிருதியில ஒரு டாபிக்கே இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், அதாவது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல திஸ் கேன் பி டன், திஸ் கேன் பி டன், ஐ திங்க் 10th சாப்டர் அது ஒண்ணுல வரும். அது மாதிரி இது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல உலகுக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடுத்துன்னா என்ன பண்ணும்? பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன உணவு கிடைக்கிறதோ அந்த உணவை நம்ம வந்து சாப்பிடலாம். ஆனா அதுக்காக அடுத்தது உடனே எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. சா சாக்கராயணரின் உஷஸ் உஷஸ்தின்னு ஒரு கதை வரும். உஷஸ்தி மகன் உஷஸ்தியோட கதை. சோ பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வந்துடுது. சரி, நம்ம ஊர்லயே பஞ்சம் வந்தது. அரிசி இல்லாத எவ்வளவோ கட்டுப்பாடு, தண்ணி இல்லாத கஷ்டம், பஞ்சம் வந்தது. தாது வருஷ பஞ்சம்லாம் வந்தது நம்ம இந்தியால. எல்லாம் பாவம் தான். எங்கெங்கயோ எப்படி எப்படியோ இருந்து அந்த அந்த வேதங்களை வந்து இந்த 7000 வருஷமா அதை இப்பயே வேதம் படிக்கிறவா ஏழையா தான் இருக்கா. நினைச்சு பார்த்தாலே இதா இருக்கு. அப்ப பிரிட்டிஷ் காலத்துல என்னவோ 30 பஞ்சம் வந்ததா சொன்னாங்க, ஆல்டர்னேட் இயர்ஸ். அதுல ரொம்ப பெருசு தாது வருஷ பஞ்சம். சோ இப்போ வந்து இப்ப பாருங்க, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு பஞ்சமே இல்ல, டிராட் வருது, பட் பஞ்சங்கிறது வராது. சோ இவன் அப்படி இந்த பஞ்சம் இந்த காலத்துல இந்த ஊரெல்லாம் நடந்து 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 போய் 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 ஒரு ஒரு இடத்துலயும் போய் எப்படியோ சாப்பிட்டு இந்த வேதத்தை இன்னொருத்தருக்கு வாயால ஓதி 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 சொல்லி, ஸ்கிரிப்ட் இல்லாத இடத்துல ஏதோ அவங்களோட இப்ப கூட என்ன ஸ்ட்ரென்த் வருதுன்ற சாதாரண ஸ்கூலுக்கும் வேத ஸ்கூலுக்கும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் வருது. இப்ப இந்த நிமிஷத்துலயே ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கு. அந்த காலத்துல எல்லா பஞ்ச காலத்துல எப்படிதான் அவங்க படிச்சு வாயால ஓதி இன்னொருத்தருக்கு சொல்லி வச்சாங்களோ, அதுக்கே அதை வந்து அந்த பண்ணவங்களுக்கே ஒரு பெரிய நமஸ்காரத்தை பண்ணணும். இல்லாட்டா இதெல்லாம் நமக்கு முதல்ல கிடைச்சிருக்காது எல்லாமே. சோ இந்த மாதிரி வந்து கஷ்டமான காலத்துல நீங்க சிலதெல்லாம் செய்யலாம், சில விதிவிலக்கு இருக்கும். ஆனா அதே ஒரு ஸ்டாண்டர்டா நினைச்சுன்னு போக கூடாது அப்படின்னு இதுல விதிவிலக்கு களத்துல சொல்லலாம். ஏன்னா ஏன் உணவு கட்டுப்பாடு வேணும் அப்படின்னும் போது, உணவு தூய்மையா இருக்கும்போது மனசு தூய்மை அடையிறது. மனசு தூய்மை அடைஞ்சிச்சுன்னா என்ன, உபாசனை பண்ண ஈஸியா இருக்கும். நீ எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு ஃபுல்லா நீ வந்து நைட்டு டின்னர் பார்ட்டியா பண்ணனா, இப்ப தூங்கினா உடம்பே முதல்ல ஒத்துக்காது. அப்புறம் எப்படி நீ அடுத்த நாள் காலையில வெடிகாலம் எழுந்து பிரம்ம உபாசனத்தை பண்ணுவேன், எதை பண்ணுவேன்? எதுவுமே பண்ண முடியாது. சோ பாடி நமக்கு முதல்ல அது இதுக்கெல்லாம் ஒத்து வரணும்னாலே நம்ம வந்து கம்மியா சாப்பிட்டு இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டுல இருந்துதான் ஆகணும். அதுதான் உண்மை. அடுத்தது வந்து விகித்யாதி கரணம். இது விதிப்படி வேள்வி கலனம். விகிதத்வாதி கரணம், விதிப்படி வேள்வி கலனம். அதாவது விதிப்படி என்னென்ன கர்மாக்கள் உண்டோ அதை எல்லாரும் கட்டாயமா செய்யணும். இத முதல்ல இருந்தே சொல்லிட்டு வராங்க. ஏன்னா நமக்கு இப்பெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிடுது. ஆனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் பெரியவங்க சொல்றத வந்து அந்த குடும்பம் ஃபாலோ பண்றது இல்லாம சுத்தமா இல்லாத போகல. அடுத்த ஜெனரேஷன் எப்படி ஆகுமோ தெரியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம் வருது. எல்லாரும் செய்யறாங்க, நம்ம சொல்லிட்டு போனோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை சொல்லிட்டு போனோம். சில வந்து ஒரு ஃபேமிலிக்குரிய கர்மங்கள் தான் இருக்கு. இப்ப ஃபேமிலிக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மங்களை கட்டாயமா வந்து யாரா இருந்தாலும் பண்ணணும். செய்யாட்டா பாபம் வந்து சேரும்னு கிளியர் கட்டா கொடுத்துருக்கு. இது நான் இங்க ஊருக்கு போறேன், டூர் போறேன், ஒரு மாசம் போறேன், எங்கேயோ போறேன், இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியாததுக்கு 1000 ரீசன் சொல்லி எல்லாருமே வந்து போறாங்க. அதனால போறதால என்ன இத நினைச்சு பார்க்கணும். ஒரு பெரிய கம்யூனிட்டி
தே சேவ்டு த வேதாஸ் இன் ரொம்ப கஷ்டமான காலத்துல சேவ் பண்ணி இதெல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ இது முதல்ல முகலாயர் இது, அடுத்தது வந்து எல்லா அடுத்து பிரிட்டிஷ், இந்த மாதிரி எவ்வளவோ முதல்ல புத்தர் இது வந்து புத்தாஸ் ஜெயின் குப்தர்கள் காலம் வந்தது. இதுல எல்லாம் வந்து வேதங்களே கிடையாது. அந்த அசோகா காலத்துல தான் வேதத்துக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொல்லியே போட்டிருந்தது. ஏன்னா வந்து என்ன ஆயிடுச்சு, மீமாம்சா அந்த கதைக்கு போயிட்டேன் நான். மீமாம்சகர்கள் வந்து பயங்கரமா வேள்வியா பண்ணி பெரிய பெரிய வேள்விகள் பண்ணி ராஜாக்கள்லாம் பயங்கரமா எல்லாம் இதெல்லாம் கொடுத்த உடனே அது கீழே இருக்கிற டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம எப்படா முக்தி அடையிறதுன்னு. சோ ஏழைகள்லாம் என்ன செய்யறது, ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்பயும் அப்படிதான். எப்பயுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் கன்வர்ஷன் போவாங்க, வேற வழி இல்லைன்னா. இப்பயும் அதே தான் நடக்குது. இப்ப அதே மாதிரிதான் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருமே அப்படியே கீழே இருந்தவங்க எல்லாம் புத்திசத்துக்கு போனாங்க. அப்புறம் ராஜாவே புத்திசத்தை இது பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, வேதத்துக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான காலம் வந்தது. சோ புத்திசம் வந்தது. அப்புறம் புத்திசத்துல இருந்து அப்புறம் ஜெயினிசம் வந்தது. இதுக்கெல்லாம் இதுல தாக்கு பிடிச்சி இந்த இந்த சனாதன தர்மமும் இந்த வேதங்களும் இந்த உபநிஷத்துகளும் இருக்கிறது வந்து ஏதோ ஒரு கடவுளுடைய, எல்லாமே கடவுளுடைய இது. இதை வந்து இதையும் அவர் வந்து கொண்டு போறாருங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு இதை மாதிரி வைக்கணும்னு அவர் எடுத்துன்னு போறார் போல இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா பிரிவினருக்கும் விதிக்கப்பட்ட கர்மங்களை கட்டாயமா செய்யணும். ஞானத்துல விருப்பம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, நீ ஞானம் அடைய இல்ல முக்தி அடைய, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அந்த ஆசிரமத்து அந்த என்ன இதுல இருக்கையோ அதுக்குரிய கர்மத்தை செஞ்சே ஆகணும். இத ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது, எல்லாமே சொல்லுறது. சோ இவை பிரம்மத்தை அறிய முற்படுவனுக்கு அவனை இந்த சரி பிரம்மத்தை அறிய முற்பண்றான், இது நான் வந்து நானுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னா என்ன அது என்ன ஆகும்னா, அதுல ஒரு இடத்துல போட்டிருந்தது அவனுடைய பாபம் விலகுகிறதுன்னு. நான் சுவாமியை கூட கேட்டேன், பரவாயில்லையே நம்ம பேசாம இந்த இதெல்லாம் செஞ்சாலே நம்ம பண்ண பாவம் எல்லாம் போயிடுமா அப்படி. அப்படி கிடையாது. நம்ம அறியாமல் சரி இப்ப போய் ஏதாவது தெரிஞ்ச ஒரு பாவத்தை பண்றது பண்ணிட்டு வந்துட்டு நம்ம கர்மாவை கரெக்டா பட்டோம் அப்படின்னு சொன்னா அது செட் ஆகும், அது கிடையாது. நம்ம அறியாம செய்த பாவங்கள் வேணும்னா விலகும். அதுக்குன்னு எல்லா பாவங்களும் விலகாது. என்ன வினைகள் வந்து பழைய பாவத்துல இருந்து நம்ம கர்மா வச்சுருக்கோமோ அதை பண்ணிதான் ஆகணும். அதெல்லாம் சுத்தமா போகாது. அது சரணாகதியில தீனில் தூசாகும் செப்பேல ஒரெம்பாவாய் மாதிரி நம்ம இத கர்மத்தெல்லாம் போட்டு அழிக்கிறதுக்கு அடுத்த ட்ராக்ல தான் வரும், இதுல வராது. வெறும் கர்மங்களை நம்ம ஒண்டி செஞ்சுட்டு இருக்கேன், அந்தந்த ஆசிரமத்துக்கு தேவையான கர்மங்களை செய்தால் பாவம் வந்து தெரியாமல் செய்த பாவம் விலகும், எல்லா பாவங்களும் விலகாது. அடுத்தது இது சும்மா இது ஒரு படம் போட்டேன். இதுதான் வந்து பிரம்மச்சரி, இவன் வந்து கிரகஸ்தன், இது வானப்பிரசன், இது சன்னியாசி. சோ என்ன இவங்க அவங்கவுங்க கடமையை கரெக்டா பண்ணா, அவங்க எல்லாத்தையுமே பகவத் அர்ப்பணமா பண்ணும்போது உலகம் ஸ்மூத்தா போகும். பொறாமை எதுவும் இல்லாம அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா செஞ்சாலே சரியா இருக்குங்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து நிறைய இது வரும், பிறழ்வு ஏற்படும். எப்படின்னா ஒருத்தவங்க வந்து கிரகஸ்தர் வந்து மனைவியை இழக்கலாம். அடுத்து பிரம்மச்சாரி வந்து கல்யாணம் பண்ணிக்காம நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்றது, இவங்கெல்லாம் எப்படி வந்து இது பண்ணலாமா, வேள்வி பண்ணலாமா, தீயோம்பல் பண்ணலாமா அப்படின்லாம் கேள்வி வருது. சோ மனைவியை இழந்தவங்க, பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தம் ஏத்துக்கிட்டவங்க, சன்னியாசி எல்லாருமே என்ன பண்ணலாம், தியானம் ஜபம் உபாசனம். இந்த பாருங்க, தியானம் ஜபம் உபாசனம் எல்லாரும் பண்ணலாம். இவன் ஒத்தந்தான் அந்த, ஏன்னா அவன் ஏர்ன் பண்றான், அவனுக்கு கடமை நிறைய இருக்கு, அவனுக்கு பணமும் வருது. சோ அவன் வந்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கறதுக்காக எந்த வேள்வி வேணா பண்ணலாம். இவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னும் போது இவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணணுமே அவசியம் கிடையாதுன்னு கிளீனா வந்து வேதத்துல கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. சோ நைஷ்டிய வானப்பிரசம் இருக்கணும், சன்னியாசி இந்த மாதிரி ஆசிரமங்கள்ல இருக்கிறது அடுத்தது நழுவினா, சரிப்பா ஒருத்தன் வந்து வானப்பிரசம் போயிட்டான், திடீர்னு ஊர் ஞாபகம் வந்துட்டு வீட்டுல அப்பா அம்மா இவங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் ஞாபகம் வந்துட்டு திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாலோ, சன்னியாசி திடீர்னு அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு நழுவினால் அப்ப உபாசனம் செய்ய முடியாது, பிரம்ம ஞானத்தையும் அடைய முடியாது. பிரம்ம ஞானத்தை அடையிற ட்ராக்ல இருந்தே நீ வழிவிடுற. அவங்களுக்கு தெர் இஸ் நோ இதுவே இல்லைன்றாங்க. அதுக்கு வந்து எதுவுமே சொல்ல அவங்களுக்கு, அதாவது அதுக்கு பிராயச்சித்தம் உண்டா, அது உண்டா, இது உண்டான்னு கூட டிஸ்கஷன் ஆகுது, அதுல எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அதோட அவங்க வந்து திருப்பி பிறந்து ஏதாவது அந்த கர்மாவெல்லாம் அனுபவிச்சு திருப்பி இந்த மாதிரி பிரம்ம ஞானம் இதெல்லாம் தோணினா அந்த ஜென்மத்துல செஞ்சு வந்தாதான் வர முடியுமே தவிர இப்ப ஸ்ட்ரெயிட்டா போகிறதுக்கு முடியவே முடியாது. சோ அதனால நம்ம எதுவுமே வந்து ஒருத்தன் வந்து திடீர்னு சன்னியாசி ஆகுறேன்
குடும்பம்லாம் நம்மளால நிறைய கடன் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கடனானா திடீர்னு குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசி ஆயிடுவாங்க. அந்த மாதிரியோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து போகக்கூடாது. எதுக்காக போறோம் அப்படிங்கிறத வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம். அதுதான் அதுல வந்து மாபாதகம் உபபாதகம்னு ரெண்டு இருக்கு. உபபாதகம் இருந்ததுன்னா பிராயச்சித்தெல்லாம் உண்டு. இது மாதிரி ரொம்ப தெரிஞ்சே மாபாதகம் ஒண்ணு பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு இதுவும் கிடையாதுன்ட்டாங்க. பிராயச்சித்தெல்லாம் இல்லைங்கிறாங்க. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, அடுத்தது ஆமா, அடுத்தது இயற்றுவனுக்கே களம். இது வந்து இது கூட ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா போட்டிருந்தது. இப்போ வந்து வேள்வியில வந்து உத்கீதம் ஓதுறாங்க, வேள்வி பண்றாங்க. அதோட பலன் வந்து எஜமானருக்கு செல்லும். இப்போ வந்து ஒரு எஜமானர் ஒருத்தரை வந்து நம்ம ஒரு குருவெல்லாம் கூப்பிட்டு, சாஸ்திரிகள் குருக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய வேள்வி செய்றோம். அவளுக்கு பணம் கொடுத்துடுறோம். அவர் வேள்வி பண்றாரு. அவரே உத்கீதமும் ஓதுறாரு. அதுலயே ஓம் இல்லாத எந்த ஒரு வேள்வியுமே இருக்காது. முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது ஓம் தான் ஆரம்பிக்கும். எல்லாமே அவர் வந்து இன்னொன்னு கூட அவர் சொல்வார், நான் பார்த்திருக்கேன். அவர் நிறைய ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு. நிறைய ஒரு 700 பண்ணணும், இல்ல 1000 பண்ணணும், 101 பண்ணணும். அவர் ஏதாவது வேள்வியில இதுல பண்ணோம் அப்படின்னா நாம சும்மா உட்காந்துருப்போம் இல்லையா, பக்கத்துல அவங்க கிட்ட சொல்லிடுவாரு, நீங்க ஓம்னோ காயத்ரி ஜபமோ பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நம்ம திருப்பி சொல்ல முடியாது, அந்த வேதத்தெல்லாம் திருப்பி சொல்ல முடியாது. அவங்க ஒரு பெரிய 5 பேர் 7 பேர் சேர்ந்து வேதம் ஓதிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா. நம்ம சும்மா உட்காந்துருக்காதீங்க, நீங்க வந்து லேடிஸ் ஓம்னோ இல்லாட்டி ஸ்லோகங்களை சொல்லுங்க, இவர் வந்து ஆம்பளைங்க வந்து இதை சொல்லுங்க, காயத்ரி பண்ணிட்டு உட்காந்துருங்க அப்படின்னு அங்க சும்மா உட்காந்துருக்கும் போதே நாம வந்து ஏதாவது ஒரு உபாசனத்தை சொல்லுங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. சோ இந்த உத்கீதம் உபாசனம் சொல்லும் போது என்னது, எஜமானும் உத்கீதத்தை ஓதணும்னு சொல்லி ஆத்திரேயர் சொல்றாரு. ஆத்திரேயர் ஒண்ணு அதுல சொல்றாரு. ஏன்னா உத்கீதம் உபாசனம் வேள்வி வந்து அவங்க பண்ணட்டும், யார் குருவோ சாஸ்திரிகளோ யார கூப்பிடுறீங்களோ அந்த குரு வந்து பண்றாரு. உத்கீதத்தை நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணணும்னு ஆத்திரேயர் சொல்றாரு. அடுத்தது என்னன்னா, செய்விக்கும் குருவே ஓதான்னு அவுடுலோமி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் இல்ல, வேள்வியோட ஒரு பார்ட்டு தானே உத்கீதம், அதை மொத்தமா சேர்ந்து அவரே ஓதிட்டோம், யார் குருவே ஓதட்டும் அப்படின்னு அவுடிலோமி சொல்றாரு. ரெண்டு கான்ட்ரடிக்ஷன். சரி, ஏன் அடுத்த ராமானுஜர் என்ன சொல்றாருன்றதான், நம்ம எம்பெருமானார் என்ன சொல்றாரு, வேள்வி உத்கீதம் செய்விக்கும் எல்லாமே குரு ஓதலாம். யாரு குருனா வந்து செய்விக்கும் சாஸ்திரி குரு, அவரே ஓதலாம். வேள்வியும் செய்யலாம் உத்கீதமும் செய்யலாம். ஆனா அதனுடைய பலன் வந்து எஜமானருக்கு தான் செல்லும். இதுலதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு நம்ம எம்பெருமானார். இதுல வந்து நீ வந்து எந்த மாதிரி வேள்வி, அது உலக பலன்களுக்கான வேள்வி நீ செஞ்சேன்னா, ஏன்னா அவங்களுக்கு பணம் வேற கொடுக்குற, அவங்களும் வாழணும் இல்லையா. தானங்கள் கொடுப்ப, அரிசி கொடுப்ப, பருப்பு கொடுப்ப, வெல்லம் கொடுப்ப, வந்து செய்து வைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தானம் பண்ற, எல்லாமே பண்ணும்போது உனக்கு வந்து லாபம் வரும், அதாவது பலன் கிடைக்கும் எஜமானருக்கு. என்ன மாதிரி பலன்? ஒன்லி உலக பலன்கள் தான். அப்படி இல்லாத பிரம்மத்தை அடையறதுக்கு நான் வந்து யாரையாவது டெலிகேட் பண்ணிடலாம் அப்படின்னா முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா பணக்காரன் இவெல்லாம் அம்பானி எல்லாம் ஒரு வீடு போட்டு ஒரு குரூப் ஆஃப் சாஸ்திரியில் வச்சு ஓதிட்டே இருன்னு சொல்லிடுவான் லைஃப் ஃபுல்லா. அவன் ஈஸியா போயிடலாமே. நம்மளால முடிஞ்சு நாம கூட ஒரு சின்னதா கூட எதாவது பண்ணலாம், வருஷம் ஒரு தடவை பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி பண்ண முடியாது. சோ பிரம்மத்தை அடையணும்னா நாம தான் உபாசனம் பண்ணோம், நாம தான் சரணாகதி பண்ணோம். எக்ஸசைஸ் மாதிரி தான். ஒருத்தன் 1000 என்னவா இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணோம், இது பண்ணோம்னா நம்ம பண்ணாதான் முடியும். எத்தனையே நீங்க வத்தவாளை வச்சு நீங்க ட்ரெயினர் வைக்கலாம், பிசியோதெரபிஸ்ட் வைக்கலாம், யாரையோ வைக்கலாம். பட் நாம தான் அதை செய்யணுங்கிற மாதிரி தான் இதை கொடுத்துருக்கு. பிரம்மத்தை அடையணும்னா நாம தான் உபாசனை பண்ணணும், சரணாகதி பண்ணணும்னு நம்ம கிளியர் கட்டா நம்ம எம்பெருமானார் சொல்லியிருக்காரு. என்னன்னா இதுல வந்து ஒரு மாதிரி புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு எழுத்து வார்த்தைகளுடைய ஜாலங்கள், அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு எதையாவது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இது அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. உனக்கு வேணா நீ இதை தான் பண்ணும். வேள்வி இந்த பலனா, உலக பலனா, நீ எதை வேணா பண்ணுங்க, பிரேசம் பண்ணிக்கோ. சண்டி ஹோமம் பண்றாங்க, அது பண்றாங்க, எவ்வளவோ பெரிய பெரிய ஹோமங்கள் பண்றாங்க. இப்போ இப்போ புது ஃபேஷனா இருக்கு. எப்பயுமே இந்த யாரு அரசியல்வாதிகள்லாம் போய் சகசிர சண்டி ஹோமம்லாம் பண்றாங்க. எவ்வளோ சகசிர சண்டி ஹோமன்றது 1000 தடவை 700 ஸ்லோகங்கள் இருக்கு அந்த தேவி மகாத்மியத்துல. அதுல வந்து 1000 பேர் உட்காந்து 1000 தடவை சொல்றதெல்லாம் பண்றாங்க. எல்லாம் எதுக்காகன்னா இதுக்காக உலகத்தில் இருக்கிற பலன்களுக்காக தவிர பிரம்மத்தை அடையறதுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட இந்த எந்த ஒரு ஹோமங்களும் உதவி உனக்கு பண்ணாது அப்படின்னு அது சொல்லிட்டார். அடுத்தது என்னன்னா துணை அங்கங்கள். இதுல வந்து பிரம்மத்தை அடைய விரும்புற சாதனையானருக்கு வேற ஏதாவது
கொடுக்கப்பட்டிருக்கா, விதி கொடுக்கப்பட்டிருக்கா, துணை அங்கங்கள் இருக்கா, துணை அங்கங்கள் விதி இருக்கா, அப்புறம் வந்து இது மாதிரி வேற ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கறத அடுத்த 2 அதிகரணத்துல டிஸ்கஸ் பண்றாங்க. சரி, பிரம்மத்தை அடையிற சாதனையாளர் என்ன பண்றான்னா ஒரு விதி கொடுத்திருக்கு. என்ன விதி கொடுத்திருக்கு அப்படின்னா, யக்ஞவால்கர் வந்து அதான் அதுலதான் வரும். யக்ஞவால்கர்ட்ட தான் ஒருத்தர் கேக்குற மாதிரி வருது. அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து இது இருக்கக்கூடாது, எந்த ஒரு செருக்கும் இருக்கக்கூடாது. அவன் தான் தான் எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு தற்பெருமை பேசக்கூடாது. ஏன்னா பிரம்மத்தை அடைய போகும்போதே உனக்கு கர்வமும் சேர்ந்து வந்துரும். சோ கல்வி நிறைய படிச்சிருக்கியா, கல்வி, செல்வம், எந்த பிறப்புல பிறந்திருக்கேன்னு, அதுதான் முக்குறும்புன்னு சொல்லி வைஷ்ணவத்துல சொல்லப்படுது. சோ இந்த முக்குறும்ப விடுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. ஆனா அதை ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம துணை அங்கங்களா விதியாவே விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தற்பெருமை எல்லாம் பேசாம எப்படி இருக்கணும்னா ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன வருதோ அதை நம்ம எடுத்துக்கணும், ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கணும் உலகத்துல இருக்கிறது. சோ பிரம்மத்தை இது மாதிரி அவன் தகுதி பெற்று போகும்போதே அவனுக்கு இந்த செருக்கள் எல்லாம் கூட வந்துரும். அந்த செருக்க வந்து எதுவுமே அதை இதுல ஏத்திக்க கூடாது. நமக்கு செருக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்லாம் எடுத்துக்கவே கூடாது. எடுத்துக்காம என்ன பண்ணும், அது வந்து அமோநகர்கள்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கு. அமோநகர்கள் எப்படின்னா வந்து அடியேன் தாசன் அப்படின்னும் போது அதாவது நாலேஜ் வர வர எப்படி இருக்கணும், இதுவா இருக்கணும். தன்னை தாழ்ச்சிக்கணும், தன்னை வந்து பெருமையா போயிட்டே இருக்கக்கூடாது. ஒன்னொன்னு விஷயம் நமக்கு தெரிய தெரிய நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்சாலும் எந்த ஒரு உலகியல் பற்றியும் வச்சுக்கூடாது. உடனே ஒரு இடத்துல போயிட்டு யாராவது ஒருத்தர் ஏதோ சொல்றாங்க அப்படின்னா உடனே உனக்குதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே நம்மளுடைய கருத்தை சொல்லி நம்மளுக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து பண்ணவே போக தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம பிரம்மத்தை ஆராய போறவன், நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி அப்படின்னு அமைதியா இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது, இப்பதான் நம்ம ப்ராசஸ்ல இருக்கிறோம். அவனா பார்த்து கொடுக்கணும். நாம வந்து இது மோட்சம் கிடைக்கணும்னா, இது கிடைக்கணும்னா, நம்ம பரமபதம் கிடைக்கணும்னா நமக்கு இந்த ஸ்டெப்ல போயின்னு இருக்குமே தவிர அதுல வந்து நம்ம எந்த அளவு இருக்கோம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. சோ இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு செருக்கோ இல்ல எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எங்க இருக்கோன்ற யாருமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணியோ மெஷர் பண்ணி சொல்ல போறது கிடையாது. நாம அது லைன்ல போறோம், சாமி கொடுத்தாதான் உண்டு. இப்போ அப்படி இருக்கும்போது நீயே எனக்கு வழி, அவனை எப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கணும், துவமேவ உபாய பூதோ மோ பவ. त्वमेव उपायभूतो मे भव இது பிரார்த்தனாமதி சரணாகதி. இது சரணாகதினா எனக்கு வழி பிரார்த்தனாமதி. தெரியல, ஆமா, எனக்கு வழி எனக்கு தெரியல, நீயே எனக்கு வழியாக அமைவாய் என்று வேண்டிக் கொள்றதுதான் சரணாகதி. அதான் நீயே எனக்கு வழியாகவும் நெறியாகவும் இலக்காகவும் இருக்கணும் அப்படின்னு அந்த பரபக்தி. உன்னை இல்லாத வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஒரு குருடனை என்ன அழிச்சின்னு போற மாதிரி அவன் கூட்டின்னு போறான்னு இருக்கணும். ஒரு விஷயம் தெரிய தெரிய நீ வந்து உனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு ஒரே ஒரு கடுகளவு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நமக்கு வந்து நம்மள வந்து நம்மளுடைய தற்பெருமைகளை வந்து பேசாம இருக்கணும். அடுத்தது மௌனமா இருக்கணும். அடுத்த அங்களை தன்னிலை வெளிக்காட்டா களம்னு கொடுத்துருவாங்க பாருங்க. இப்பெல்லாம் இந்த சோசியல் மீடியால ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா உடனே எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு வீணான சர்ச்சைகள் எல்லாம் போறதோ அதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு. ஏன்னா நம்மளோட இது என்ன, நம்மளோட இலக்கு என்ன, இதனால எல்லாம் என்ன ஆகுதுன்னா டைம் வேஸ்ட் ஆகுது. நம்ம வந்து எதுலயாவது போய் நம்ம யாரோடையாவது ஏதாவது பேசும்போது இங்க என்ன அந்த காலத்து இது மாதிரி ஒரு பெரிய விவாத மேடையா நடக்குது, ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல என்ன பிரம்மத்தை அறியறதுக்கு விவாத மேடைகள் செய்தாங்க. இப்போ அது மாதிரி எல்லாம் கிடையாது. எதுவுமே தேவையில்லாத விஷயங்களுக்கு விவாத மேடைகள் நடந்துகிட்டு இருக்கு. வெறும் என்ன பாலிடிக்ஸ், சினிமா, கிரிக்கெட், இதை தவிர மக்களுக்கு எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி இடத்துலன்னா நம்ம மற்ற விஷயத்துலன்னா நம்ம எல்லாத்தையும் குறைச்சுக்கணும். குறைச்சோம்னா தான் நமக்கு நேர விரயம் குறையும். அப்பதான் நம்ம வந்து அனாவசியமான எதுலையுமே தலையிடாம நம்முடைய நோக்கம் நிறைவேறதுலயே நம்ம குறியா இருக்கணும். பேசுற நேரம் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 தரப்புலையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி இங்க பேசுறது அங்க பேசுறது இது எதுவுமே தேவையில்லை. ஆண்டான் நாம் அடிமை, அவ்வளவுதான். அவன் வந்து நம்மள நடத்துபவன். இதை தவிர நமக்கு தேவை கிடையாது எதுவும் அப்படின்னு இதுல சொல்றாரு. தன்னிலை வெளிக்காட்டாக்கலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு சாதனைக்கு நேரம் இருக்கும். மத்ததுல எல்லாம் செலவு பண்ணோம்னா நேரம் இருக்காது. அடுத்தது வந்து
ஜிஹி ஜீகாதிகரணம்னு இருக்கும். இது கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஐஹிகாதிகரணம். இக இக ஐஹிகாதிகரணம். இகனாக இந்த லோகம், ஐஹிகம்னா ஆஹ் இந்த லோகத்துக்கு பத்தின பலன்கள், ஐஹிகாதிகரணம். ஐஹிகாதிகரணம் தாழ்ந்த பலன்களை கருதும் களம். அதாவது புக்தி உபாசனத்துக்கு நம்ம போறோம். இப்போ தாழ்ந்த பலன்களை கேட்கலாமா, அது கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறோம். ஏன்னா இப்ப குடும்பத்துல இருந்துகிட்டு இருக்கோம், ஒரு சின்ன சின்ன வேண்டுதல் இல்ல ஏதாவது தேவைகள் வரும், அதெல்லாம் கிடைக்குமா கேட்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது கிடைக்கும், இல்லைன்னு நம்ம சொல்ல. கட்டாயமா அவ்வளோ பெரிய முக்தியா கொடுக்க போற பகவான் இந்த உலகில் இருக்கிற பலன்களை கிடைக்காம இருக்க போறது கிடையாது. அதான் கொடுப்பாரு. ஆனா என்ன ஆகும், இந்த மாதிரி நம்ம மனசுல ஆசைகள் வச்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் என்ன ஆயிடும், அந்த கர்ம இது நமக்கு வந்து தடையாயிடும். அடுத்தது இது ஒரு இன்னொரு ஜென்மம் கொடுத்து கீழே இறக்கிடுவாரு. நீ போய் நீ எதாவது ஒண்ணு ஆசைப்பட்டேன்னு ஒரு சின்னதா தெரிஞ்சது, கீழே போய் திருப்பி திருப்பி திரும்பி வந்து நீ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி வா அப்படின்ட்டுவாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு இதுல சொல்லியிருக்கேன் சுவாமி சொன்ன, அதாவது என்னன்னா இங்கே இப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஏதோ கத்துட்டு சரணாகதி இதெல்லாம் பத்தி தெரிஞ்சு ஏதோ ஒரு நல்லது செய்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அது அத வந்து அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த பிறவி கிடைக்கும். திருப்பி கீழேயா திருப்பி பூனை நாய் ஏதோ ஒண்ணு வந்து பிறந்து திருப்பி வர்றதுன்னா திருப்பி ஜென்மம் எப்ப கிடைக்கும்னே தெரியாது. ஆனா அதனால நம்ம என்ன, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து மனித ஜென்மங்கிறது எவ்வளவோ துர்லபமான கிடைக்காத ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த ஜென்மத்தை நம்ம என்ன பண்ணோம்னா வேஸ்ட் பண்ணாம இத மாதிரி தாழ்ந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் கட்டாயம். எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு எந்த கடவுளும் நம்ம கடவுள் சொல்ல போறது கிடையாது. அத வந்து கேட்கறதுல கேட்க வேண்டாம், பெரிய பலன்களை கேளுக்கும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்துதான் இதுல வந்து 4 விதமான பக்தர்கள் வந்து கீதையில சொன்னது போட்டிருக்கு. ஆர்த்தன் ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானின். அதாவது ஆர்த்தன்னா துயரம் வரும்போது வேண்டவன். இப்ப திரௌபதி கேட்டா, அவளுக்கு வந்து என்ன, அவங்க புடவைதான் கேட்டா ஆபத்துல, அதனால அவ வந்து மோட்சத்தை கேட்கல. அதனால அது அதே மாதிரி அர்த்தார்த்தின்னா செல்வம் பதவி இதெல்லாம் கேட்கறது. சோ துருவன் கூட என்ன பண்ணாரு, அப்பாவோட அரியணையில மடியில உட்காந்துக்கிறேன்னு கேட்டான். அது மாதிரி அவ்வளோ தவம் பண்ணான் அவன். ஆனா அவன் ஒரு ஸ்டாரா இப்ப மேல இருக்கான். சோ இந்த மாதிரி அதை கேட்கறது. ஜிஞ்ஞாசுன்னு வந்து அவதான் அர்ஜுனன். அர்ஜுனன் எப்படி கேட்கறான், உலக வாழ்க்கை. ஒரு சொல்லுங்க நிமிஷம். சொல்லுங்க. ஜிக்ஞாசுனாக்க அறிவை தேடுவோம் தான், ஆனா அர்ஜுனன் இல்ல. அர்ஜுனன் இல்லையா ஜிக்ஞாசுங்கிறது அது? யாருனாக்க முக்தி ஆஹ் வாங்கிட்டு முக்தி உம் வாங்கிட்டு கைங்கரியம் வேண்டாம் எனக்கு, நான் என்னுடைய ஆத்மாவே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய கைவல்ய நிலை. அர்ஜுனன் இல்லை, ஓ அதனால கைவல்ய நிலை. ஓஹோ. ஜிக்ஞாசு இங்க கைவல்ய நிலை தேடுறவன் இருக்கான் பாருங்க. நாங்க அது யாராவது எக்ஸாம்பிள் பராமரிப்பு யாரு இருக்காங்கன்னு தெரியல. இருக்கா, அது மாதிரி இருக்கா, அது நிறைய பேர் இருக்கு எங்க கைவல்யம் பார்த்தேன் கேட்கறவன் இத. இருக்காரு. அது இருக்காங்க. அது ஒரு ஓகே, கான்செப்ட் இருக்கு, அது ஒரு கைவல்யம். கான்செப்ட். ஓகே. சோ இது வந்து அதான் இது எக்ஸாம்பிள் தப்பு. இது உலக வாழ்க்கையோட ரகசியம் என்ன, இறைவன் யாரு, ஆத்மானா என்ன, நான் ஆத்மாவை நானே அனுபவிச்சுக்கிட்டு நான் அப்படியே இன்பமா இருக்கேன், உலகத்திலேயே தான் இருக்கேன்னு சொல்றான் சுவாமி போல இருக்கு கைவல்யத்துல. உலகத்திற்கேன்னு சொல்லல. சுவாமி சாரி டு ஆ இன்டரப்ட் சுவாமி. சுவாமி சொல்லுங்க சாரி டு இன்டரப்ட். இப்ப இந்த வந்து சொல்லுங்க. அந்த ஒரு சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆம்பிராஸ் நானே பிரம்மம் ஆயிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கால, அந்த 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 குரூப்பை வந்து இங்க சொல்லலாமான்னு தோன்றுது ஆமா சுவாமி. ஆமா ஆமா, அவதான் Okay. அது பிரம்மங்கிறது ஆனந்தம், நான் தான் ஆனந்தம், என்னதான் அடையணும், வேற கிடையாது ஆமா, அகம் அப்படின்னு பிரம்மாஸ்மின்றத முடிவெடுக்கிறது தப்பா யார்? இன்டர்பிரேட் அகம் பிரம்மாஸ்மின்றத தப்பா இன்டர்பிரேட் பண்ணி நானே அதான் பிரம்மம் எல்லாம் ஒண்ணு தெரியலனா போட்டுட்டு வாயில மண்ணுன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு சுவாமி. அவால ஒன்னால அது சேர்த்துடலாம் இல்ல, நம்மள. நான் என்ன கேக்குறேன், அவங்க வந்து உலகத்திலேயே இருந்துட்டு நானே பிரம்மம்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, இல்ல இல்ல இல்லை இல்ல இல்லை இல்லை, எங்க போவாங்க? அப்படி இல்லைன்னா அவங்க உலகத்துக்கு முக்தி வேணும், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், ஓ முக்தி வேணும். ஆனால் முக்தி இருந்ததுனாக்க அங்க போய் அவர் கைங்கரியம் பண்ணணும். நம்ம ஓம்ங்கிறதுல என்ன கிடைக்கிறது, மகாரம் அகாரத்துக்கு அடிமைன்னு சொல்றேன் இல்லையா. அப்ப ஆ நான் கைங்கரியம் பண்ண மாட்டேன், நான் ஆத்மாவே ஆனந்தம் உள்ளவன், நான் இந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிச்சுன்னு நான் தனியாவே இருக்கேன் அப்படின்னு யார் சொல்றாளோ அவ தான் ஜிக்யாசு, தன்னோட ஓ ஆத்மானுபவம் உள்ள சோ கைவல்ய நிலையில் உள்ளவா. அதாவது சோ ஒரு ஊர்ல அவங்களும் ஒரு பெரிய விழா நடக்குதுன்னு வச்சுக்குவோம், அதுல யாரோ ஒருத்தர் எல்லா கதையும் சாத்தியம் தான் ஆத்துக்குள்ள தான் உட்கார்ந்துட்டு இருக்காருனாக்க எப்படியோ அந்த மாதிரி உள்ள ஆனா அவங்களும் மோட்சத்தை அடையறாங்க. மோட்சம் தர்றாங்க. ஆனா எந்த கைங்கரியும் பண்ணாம உட்கார்ந்தே இருக்காங்க. ஆமா கைவிடலாம். அது வேடிக்கைனாக்க அது ரொம்ப தாழ்ந்தது. ஆக்சுவலி எந்த ஒரு இன்பமும் பல பேரோட சேர்ந்து அனுபவிக்கணும், தனியா கர்மாவை வந்து இருக்கிறது அதாவது அனுபவிக்கணும். டியூட்டி, நம்ம கைங்கரியங்கிறத வந்து விசிஷ்டதை சொல்றது. அதான் பிரம்மத்தையே எல்லாரோடையும் சேர்ந்து அறிஞ்சாலும் அனுபவிக்கணும். யாருக்காவது உதவி பண்ணும். ஓகே. அந்த அந்த அனுபவம் இல்லாம தான் போறோம் அப்படின்னு இருக்கா, செல்ஃப் சென்டர்டா சில பேர் இருக்கா பாருங்க, அந்த மாதிரி அவ தன் ஆத்மாவை தான் அனுபவிச்சுட்டு தனியா இருக்கக்கூடிய நிலைமை அவளுக்கு. ஓகே. இது தான்.
சரி அத அந்த மாதிரி தன்னோட ஆத்மாவை அனுபவிச்சுட்டு ஆனா அவங்களும் இதுலதான் இருப்பாங்க, முக்தியில தான் இருக்காங்க. அதாவது முக்தியில சொல்றது இருப்பாங்க. ஆனா எந்த கைங்கரியம் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அண்ட் இத மாதிரி இருப்பாங்க. ஐ திங்க் இத இங்க செய்யறாங்க, இதையே போய் அங்க செய்வாங்க. சம்பிரதாயத்துல பரமபதத்துல அவனுக்கு ஒரு காடிச்சால் முறையை காட்டி விட்ட மாதிரி ஒரு முக்கிய ஒரு பெரிய பட்டணம் இருக்கு, பெரிய விழா நடந்தது இருக்கு, கோவில் திருவிழா நடந்தது இருக்கு. அங்க அதெல்லாம் போகாம இவன் எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு தான் தன்னை அனுபவிச்சுட்டு இருக்கான் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு காடிச்சால் முறைன்னு சொல்றாங்க. அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த கைவல்யம் போனாக்க அவனுக்கு திருப்பி கைகரியத்துக்கு வர்றதுக்கே சான்ஸ் கிடையாது. அதனால அது லாஸ்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது கூடாது. பிறப்பிலியா இறப்பதற்கே எண்ணாது அப்படின்னு அப்படிங்கிற திருநந்தாண்ட பாட்டுக்கு தான் ஜாக்கர் எழுதியிருக்காங்க. ஓ, ஆல்மோஸ்ட் சுவாமி வந்து அப்படியே டெட் அண்ட் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிடலாமா சுவாமி? அப்படியே அதாவது இவெல்லாம் வந்து டெட் அண்ட் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாமா சுவாமி? ஆமா ஆமா. இப்போ இதுலயே வந்து இல்ல நல்லா போயிருன்னு வச்சுங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னாக்க ரெகுலரா ஓடக்கூடிய ட்ராக்ஸ் இருக்கும். சில ட்ராக்ஸ் தனியா கேட்ச் சைடிங் பாங்க. அதாவது அது வந்து தேவையானால் அந்த வண்டி வந்து மற்ற மோதிரப்படாதுக்கு தான் ஒரு தனியா ஒரு சைடிங் போட்டிருப்பாங்க. அந்த எண்ட் அப்படித்தான் இருக்கும். அது அதுலயும் ரயில் தான் இருக்கும். அது ஒரு டெட் எண்ட் போட்டு வச்சிருக்காங்க, ஒரு எண்டோட முடிச்சிருக்கும், அதோட நடுவாங்க. அந்த மாதிரி அந்த லைன் மாதிரி இவங்க எங்கேயோ ஒரு லைன் இருக்கு, அது உபயோகமே படுறதில்லை. எப்போ தேவைப்பட்டா அது லைன் எடுத்துக்குவாங்க. அது அது கூட கிடையாது இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை தான் ஜிக்யாசுங்க. பகவத்கீதையுடைய அந்த இதை சதுர்விதா பஜந்தே மாம்ங்கிற ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இது டீட்டெயில்ஸ் எடுத்துருக்காங்க. ஓ, ஓகே. அடுத்தது சுவாமி வந்து அடியனுக்கு ஞானி வந்து அறிவுடை. ஒரு கொஸ்டின் சுவாமி. அடியனுக்கு வந்து இதுல இந்த ஜிக்ஞாசுலயே வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் சுவாமி. கொஞ்சம் இப்ப இதுல வந்து வாய்ஸ் பக்கத்துல வந்து பேசுங்க சுவாமி. அது என்ன ஓகே, இப்ப பாருங்க சுவாமி, இப்ப கேக்குறதா சுவாமி? அடியன் சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஓகே, இப்ப வந்து இதுல வந்து ரெண்டு கிளாசிஃபையா அடியன் வந்து புரிஞ்சுட்டு இருக்கேன் சுவாமி. இந்த ஜிக்ஞாசு வேற, பட் வந்து இந்த பிரம்மஜோதியில ஐக்கியம் ஆயிடுறேன்றவங்களுக்கு வந்து தே வில் கெட் அனதர் பர்த். பிகாஸ் பகவான் வந்து பிரளயத்தப்ப வந்து அந்த பிரம்மஜோதியும் உள்ள வாங்கிக்கும் பொழுது வந்து தே மே கெட் அ சான்ஸ் டு பார்ன் அகெயின். யார் வந்து இந்த ஐக்கியம் ஆயிடுறேன் ஒன்றரை கலந்துடுறேன்னு சொல்றா பாருங்க, அருவ ஜோதியில கலந்துடுறேன், அவளுக்கும் இவளுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குல்ல சுவாமி? ஃபார் ஷுர். நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்த மட்டும் கைவல்யம் போறவனுக்கு திருப்பி பிறப்புங்கிறது கிடையாது. அவன் வந்து அப்புறம் கைங்கரியத்தை இழந்ததுதான் கடைசி மட்டும். அது வந்து ஒரு தவறான நிலை அப்படின்னு நம்ம பூராஜால சொல்லியிருக்கா. இந்த கைவலி சித்தாந்தனம் தனியா ஒரு புக்கே போட்டிருக்காரு சுவாமி, புத்தூர் சுவாமி. அதுல டீட்டெயில்ஸா இதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காருங்க, நல்ல ஆதாரங்களோட அனலைஸ் பண்ணியிருக்காரு. நன்றி சுவாமி. அடுத்தது ஞானி. ஞானி வந்து அறிவுடையவன். அவன் வந்து பிரகலாதன் மாதிரி, நாரதர் மாதிரி எந்த பலனையும் எதிர்பார்க்காம பிரகலாதன் பகவான் மேல அன்பா இருந்தான். இறைவன் தான் எல்லாமே உணர்ந்து தூய்மையான அன்பால இருந்து இறைவனை வழிபடுறவங்க தான் வந்து ஞானி, அறிவுடையோன்னு சொல்றாங்க. இது வந்து 4 பக்தர்களையும் கீதையில என்ன சொல்றாரு, இந்த 4 வகை பக்தர்களையும் உயர்ந்தவர்கள் தான், ஆனால் இவர்கள்ல எந்த எதிர்பார்ப்பும் இன்றி என்னோட கலந்திருக்கும் ஞானியே எனக்கு பிரியமானவன்னு கிருஷ்ணர் சொல்றாரு, முடிக்கிறார். யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டார். சாமிக்கு வந்து கடவுளுக்கு எல்லாருமே வேணும், எல்லாரையுமே அதனால தானே படிச்சிருக்காரு. நமக்கு ஒரு தரிசனம், அதாவது பர்பஸ் இல்லாம ஒண்ணு எதையும் கடவுள் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு பர்பஸோட தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதனால அப்படின்னு சொல்றாரு. ஞானித்து ஆத்மமேமிதம், எனக்கு உயிர் போன்றவர்கள், ஞானி வந்து என்னுடைய ஆத்மா போன்றவர்கள் அப்படின்னு அவள் சிறப்பிச்சிருக்காரு. ஆமா, சிறப்பிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய கடவுளே சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்படியாப்பட்ட இது. சரணாகதி இருக்கே, சரணாகதிங்கிறது ஒரு பெரிய டூல், உபாசனத்தோட முடிவுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கச்சு அது எதையும் கிடைக்கும். ஏன்னா பெருசா கிடைக்க முக்தியே கிடைக்க முடியும்னாக்க மற்ற சாதாரண பலன்களையும் தர முடியும். இப்போ 3 பேர் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கார். திரௌபதி, ராகம், விபீஷணன் 3 பேர் எடுத்துருக்கார். காகாசுரன் பிராட்டிட்ட அபச்சாரப்பட்டான், அவன் வந்து சரணாகதி பண்ணினான். சரணாகதி பண்ணாக்க அவனுக்கு என்ன பண்ணான்னாக்க அவனுக்கு பிராணம் தான் கொடுத்தார். ஏன்னா அவன் நோக்கம் பிராணம் தான், அவன் முக்தியை கேட்கல. முக்தியை கேட்டிருந்தான்னா முக்தி கொடுத்துருப்பார், முக்தி கேட்கல. அதே மாதிரி திரௌபதி புடவை கேட்டா கிடைச்சி விட்டு. விபீஷணன் மனசுல வந்து இலங்கை அழிஞ்சு போறதே, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வீணா போறதே, அண்ணாவோட பிடிவாதத்தால தப்பான நடவடிக்கைனால அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அதனால என்ன பண்ணான்னாக்க
அவனுக்கு முக்தி கொடுக்கல. இதை முடிச்சுட்டு நீ கடைசியில இந்த பிரளயம் முடியச்சு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு லங்கா ராஜ்யத்தை கொடுத்தார். ஆகவே யார் எதை நினைச்சுண்டு சரணாகதி பண்றாளோ அது கிடைக்கும். ஆனால் எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், உலக ஐஸ்வர்யம் ஐகிகம் தான், உலக அனுபவம் எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ ஒண்ணுதான் வேணும் எனக்கு அப்படின்னு யாரு போறாளோ அவளுக்கு தான் முக்தி முழுமையா கிடைக்கும். படிங்க. அடுத்தது முக்தி பலாதிகரணம். முக்தி கிட்டும் கால வரம்பு களம் எப்ப கிடைக்கும்னே கிளியரா இதுல சொல்லிட்டாங்க. எப்படின்னா முக்தி வினை எல்லாம் முக்திக்கு தடையா இருக்கிற வினைப்பயன் இருந்தா அதெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன ஆசை இருந்தா கூட அது நீங்கிய பிறகுதான் முக்தி கிடைக்கும். ஜீவாத்மா என்னன்னா நம்ம ஜீவாத்மா என்ன பண்றோம், ரெண்டு தவிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு நிலையில்லாத வாழ்க்கை, எப்போது வேணா முடியும், எப்ப முடியும்னு நமக்கு தெரியாது. பிறந்து நம்ம சின்ன வயசுல தெரியாது, கொஞ்சம் வயசானவனே நமக்கு தெரியும் எப்ப வேணாலும் நிலையில்லாத. இன்னைக்கெல்லாம் டக்குன்னு நன்னா இருக்கிறவங்க போயிட்டாங்க அப்படி இப்படிலாம் நியூஸ் வரும். சோ எப்ப வேணா முடியும். அதுக்கு நடுவுல பிணி இருக்கு, பாசம் வேற, பயம், கவலை, இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கும் ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. அடுத்தது சரி பிரம்மத்தை போலான்னு பார்த்தா அது அறிய முடியாத பிரம்மமா இருக்கு. இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சோம்னா கூட எவ்வளவு நேரம் யோசிச்சாலும் அது என்னன்னு புரியாது. புரிய முடியாத ஒரு பிரம்மம் இருக்கு. உணர்றதுன்னா எப்படிடா உணர்றதுன்னு தெரியாது. முதல்ல தெரிஞ்சதுன்னு எதை வச்சு உணர்றதுன்னு தெரியாது. இவ்வளோ ஃபுல் ஸ்ரீபாஷ்யம் படிச்சுட்டு கடைசியிலயும் உட்காந்து யோசிச்சாலும் நமக்கு பிரம்மத்தை புரிஞ்சுக்கவும் முடியாது. அப்ப நாம யாரு, எங்கேருந்து வந்திருக்கோம், எங்க போறோம், என்ன செய்யணும், இதான் 4 கொஸ்டின் முதல் சாப்டர்ல சொன்னது. நாம யாரு, எங்கேருந்து வந்திருக்கோம், எங்க போக போறோம், என்ன செய்யணும், எந்த பார்த்து எங்க போய் அடைய போறோம். இதுக்கு கடைசியா நமக்கு இருக்கிற ஒரே ஆன்சர் சரணாகதி தவிர வேற வழியே கிடையாது. வேற வழி எதுவுமே இல்லவே இல்லை. மனுஷன் சொந்த முயற்சியால கர்ம ஞான பக்தி யோகங்களை எல்லாத்தையும் முடிச்சோ இல்லாட்டி இது எதையாவது செலக்ட் பண்ணியோ முக்தி அடையிறது ரொம்ப கஷ்டம். நீதான் எனக்கு கதி, நீயே எனக்கு குறிக்கோள் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனோட திருவடியில முழுமையா அர்ப்பணிச்சுக்கிட்டதுதான் சரணாகதி. இது முதல் சாப்டர்ஸ்லயும் நிறைய வந்திருக்கு. திருப்பி அதையே போட்டேன் நானு. அது எந்த சாப்டர்லன்னா தேவர் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், தேவர் முதலியோர் களம் அப்படிலாம் வசு ருத்ரா ஆதித்யர் அந்த இடத்துல எல்லாம் வரும். அந்த சரணாகதியை பத்தி அதுல அனுகூல்ய பத்தி, பிராத்திகூல்யம், மகாவிஸ்வாசம், ஆகிஞ்சன்யம், ஆத்ம நிவேதனம். இதுல பகவானுக்கு அவனோட அடியார்களுக்கும் உகந்த பகவானுக்கு பிடிச்சதை ஒண்டி செய்யணும். அடுத்தது பகவானுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. அடுத்தது தான் என்னால மகா விசுவாசம், இன்னைக்கு நீதான் உன்னை தவிர எனக்கு யாரும் காப்பாத்துறவன் இல்லை அப்படின்னு இருக்கணும். நீயே தான் என்னை காப்பாத்தணும்னு இருக்கணும். என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு இருக்கணும். ஆகின் சன்னியம். ஆத்ம நிவேதனம், இறைவா உனக்கு நான் முழுமையா அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க அதை இது பண்ணிடணும். இந்த 6 சொல்லுங்க. இந்த 6 ஷடங்கம்னு பேரு. ஆனுகூல்ய சங்கல்பம். ஆனுகூல்ய சங்கல்பம் வேதம் என்ன விதிச்சிருக்கோ அதை செய்யறது ஆனுகூல்ய சங்கல்பம். அதையே செய்யறது, அதை மட்டும் செய்யறது. அதுல கொஞ்சம் முன்ன பிறந்தாலும் பரவாயில்லை. பிராதிகூல்ய வர்ஜனம், இது செய்யாதேன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை செய்யக்கூடாது. பிராதிகூல்ய வர்ஜனம். மகாவிஸ்வாசம். மகாவிஸ்வாசம்னாக்க அவங்க எந்த நிலைமையில அவன் நம்ம காப்பாற்றுவான். அவன் நம்ம தாய், நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவான். தாய் நமக்கு மருந்து கொடுக்குறாள்னாக்க மருந்து கசப்பாக தான் இருக்கும், ஆனால் நல்லது தான் பண்ணுறான். அதே மாதிரி நமக்கு கஷ்டம் வந்ததுனாக்க அதை அவன் தான் பண்ணுறான். அது மாதிரி மகா விஸ்வாசம், அவன் நம்ம கொடுக்குற எல்லாமே நல்லது தான் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கணும். நம்ம ஆத்மாவுக்கு நல்லது தான் அப்படிங்கிறது இருக்கணும். மகா விஸ்வாசம். ஆகிஞ்சன்யம்னா தன்னால் தான் செஞ்சு கர்வம் இல்லாம தானா இது செஞ்சு அது முடியும் அப்படிங்கிறதுல. அப்புறம் மகா ஆத்ம இது போக்கியத்துவம்னு கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க. கோப்திருத்தம் கட்டுப்பட்டு இப்ப என்னன்னாக்க நமக்கு எத்தனையோ வியாதிகள் வருது, இடைஞ்சல்கள் வருது. இப்ப பகவானை எனக்கு மட்டுமா இடைஞ்சல் கொடுத்துட்டே பத்தியா? இல்ல நம்ம பண்ணதான் நம்ம பண்ணின வினைக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். அதான் கோப்திருத்தம். அதாவது நமக்கு இந்த பிரிவில வரக்கூடிய எல்லா நன்மை தீமைகளும் நம்மாலேயே நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி நமக்கு அதான் வந்துருக்கு. அடுத்தது ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் இருக்க என்னுடைய ஆத்மா உனக்கே உரியது. அது வேடிக்கை என்னன்னாக்க ஆத்மாவும் எனக்கு உரியது என்று ஆளாவது அப்படிதான் சொல்றாரு. நான் இந்த ஆத்மா உனக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் அவருக்கே சிரிப்பு வந்துட்டு, இந்த ஆத்மா என்னதுக்கிறவா சொல்றேன் நான், ஆத்மா ஒண்ணுதானே, நாயகம் தருது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும்
எல்லாம் அவனுக்காகவே இருக்கிறதுனாக்க அந்த பலன் தரக்கூடிய இந்த முக்திக்கு வழியான இந்த சரணாகதியை மற்ற தாழ்ந்த பலனை கேட்டுக்கிண்டு நம்ம அதுக்கு அடிமையாயிடக்கூடாது. இதுல இன்னொன்று என்னன்னாக்க இந்த அடுத்ததுக்கு ஒரு சொல்ல போறாரு. அதாவது ஒருத்தனுக்கு மனசுல என்ன எண்ணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிண்டு அவர் பெருமான் அதுக்கேற்ற மாதிரி பிறந்தார். ஒருத்தன் நல்லா முக்தி தகுதியா இருப்பான், வாஸ்தவம் தான். ஆனாலும் அவன் மனசுல உள்ளவனா தான் இருக்கான், ஏதோ ஒரு சின்ன ஆசை இருக்குன்னு அந்த ஆசையை முடிச்சுட்டு வாழ்ந்தார். நல்ல எக்ஸாம்பிள் ஜடபரதன். பரதன் பெரிய ராஜ ரிஷி, தன்னா தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த மானை பார்த்தார், மான் குட்டி வளர்க்க ஆரம்பிச்சார். அப்படின்னு மான்லேயே போயிடுச்சு. அடுத்தபடி மானாவும் பிறந்தார். அடுத்தது திரும்பி பிறகுச்சுன்னா அதை தாண்டி படிச்சான். நமக்கு ஞாபகம் இருந்து பூரிச்சுக்கணும் ஞாபகம். அவன் இந்த மாதிரி இந்த மானை நினைச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுத்து பத்தி அப்படின்ட்டு அதனால எதுவுமே பேசாம எதுவும் பண்ணாமல் இருந்தார். ஜடபரதனா இருந்து அப்புறம் போனா நமக்கு தெரியும் நமக்கு ஆகமத்தி. அதே மாதிரி இதுல ஒரு பெரிய திருமொழி இருக்கு பாருங்க. திருமங்கை ஆழ்வார் சொல்ற பாட்டுல ஸ்ரீரங்கத்தில் கோவிந்தசாமின்னு ஒரு பிரம்மச்சாரி. அவர் முக்திக்காக நம்ம பெரிய தபசெல்லாம் பண்ணி பெருமாள் அடைஞ்சான். பெருமாள் சரின்னு சொன்ன உனக்கு முக்தி நிச்சயம். ஆனா உன் மனசுல இன்னும் தாய் தகப்பனா இருக்கக்கூடிய கரிமாக்குது உடைய இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை இன்னும். ரெண்டாவது மனசுல இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, இதை அனுபவிச்சுட்டு அப்புறம் வா அப்படிங்கிறார். அதனால சரணாகதி முக்தி அடைகிறதுங்கிறது பெரிய பலம். அதுல கொஞ்சமாவது மற்றது ட்ரேசஸ் இருந்துக்க அந்த பலம் நம்ம அனுபவிச்சு தான் அதுக்கு போக முடியும். அதனாலதான் வீடு மேல் முற்றவும் வீடு செய்தும் நம்ம அதனால நம்ம மற்ற இந்த உலக பலன் எதையுமே சிறிது சிந்திக்காம போகும். ஏன்னா எல்லாமே அற்பம் அஸ்திரம். முதல் சாப்டர்ல முதல்ல பார்த்தோம் பாருங்க, அதே தான். எல்லா பலனும் அல்பம் அஸ்திரம். அதை விட்டுட்டு நிலையான பலன் ஒண்ணு இருக்க மற்றதை பத்தி நினைக்க கூட கூடாது. அதான் சொல்லுங்க. அதான் இதுல அதுலதான் நீங்க சொல்லியிருக்கீங்க திருமங்கை ஆழ்வார் பாசுரம் அதாவது மாகம் மாநிலம் முழுதும் இறைஞ்சும் தோகை மாமையில் அன்னவர் இன்பம் துற்றிலாமையில் இங்கு ஒழிந்து அத்தை இங்கு ஒழிந்து போகம் நீ எய்தி பின் நமக்கு இடைக்கே போதுவாய் என்று அருள். அதாவது கொஞ்சம் நான் அந்த அன்னவர் அழகா தோகை மாமையில் அன்னவர் இன்பம்லாம் அனுபவிச்சுட்டு வந்தாலும் உலக இன்பங்கள்ல ஆசை ஏற்பட்டுட்டாலும் அது முடிஞ்ச உடனே என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு கூட அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படிங்கறதுலயும் எப்படி ஆமா தொப்புடையாரையாதல் சோர்விடத்தில் துணைவர் அவரே எப்படி யானைக்கு நீ அருள் பண்ணியோ அது மாதிரி என்னையும் அருள் பண்ணி. அதெல்லாம் நிறைய அந்த பாசுரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம மனுஷால் எப்படி நினைப்போமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப பெரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லாத மனுஷங்களுக்கு எப்படி நம்ம இப்படிதான் நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதை என்னை விட்டுறாத, என்ன நான் போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்றது இருக்கும். அதுதான் இந்த மர்க்கட நியாயம் அடுத்தது மார்ஜாய நியாயம். சோ சரணாகதி பூனைக்குட்டி தத்துவம் போன்றது. இது நம்மள பூனைக்குட்டி மாதிரி என்ன தூக்கின் போயிடுன்னு சொல்றது. சோ இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்ன நான் அதை எழுதிட்டேன். என்ன பண்ணோம், உலகத்துல என்ன பண்ண முடியும் நம்மளால, உலகத்துல ஒரு நொடியும் எவ்ரி செகண்ட் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ட்ரிவன் பை God, Lord Narayana. All the activities are taking place solely by his divine will. Whatever happened in the past, avan da panna. Whatever is going to happen in the future is entirely his big plan. Nothing is in my hands. அப்படின் முதல்ல மனசுல ஸ்ட்ராங்கா போட்டுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், to remember at all times we must constantly chant his name. அது அவனை எப்பயும் நம்ம கான்டெம்ப்ளே என்ன அதுல நம்ம சாண்ட் ஹிஸ் நேம், ஹிஸ் இம்மன்ஸ் அவனோட இம்மன்ஸ் கம்பேஷன். இப்ப நல்லா இருக்கும், நம்ம கை கால் எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா வச்சிருக்கான், புத்தி நல்லா இருக்கு, இதை படிக்கிறதுக்கு டைம் இருக்கு, பண்ணிருக்கான், நம்மளுக்கு இங்க இந்த கிளாஸ்ல போட்டிருக்கான். எவ்வளவோ நம்ம கம்பேஷன் நம்மள எவ்வளவு ரொம்ப மோசமா இருக்கிறவங்கள என்னவோ குளோரிஃபை பண்ணி நமக்கு பிளஸ் பண்ணி ஒரு ஹியூமன் லைஃப கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நம்ம
இந்த மாதிரி ஒரு குரூப் உங்களை மாதிரி எல்லாம் ஆச்சாரியன் எல்லாமே நமக்கு கொடுக்குறான். சோ இதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டைம் அவனுடைய மகிமை, அவனோட கருணை, இதை வந்து இடைவிடாமல துதிக்கணும். துதிக்கும் போது என்ன, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சரம ஸ்லோகத்தை சொல்லணும். அப்படி சொல்ல தெரியலன்னா அதோட ஆழ்ந்த பொருளையாவது நம்ம தியானிச்சுட்டே இருக்கணும். ஓமுங்கிறதுக்கு மனப்பாடமே பண்ண வேண்டாம், ஈஸியா தெரியும். அதுல வந்து நம்ம அதுல இருக்கிற மீனிங், அதே மாதிரி சரம ஸ்லோகத்தை சொல்லும் போது அதனோட ஆழமான பொருளையே நம்ம மனசுல தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது எவ்ரி டைம் நம்ம ஈஸியா பண்ண முடியும். இந்த மூணையும் நம்மளால ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு இந்த எண்ட் ஆஃப் தி ஸ்ரீபாஷன் கிளாஸ்ல நமக்கு ஒரு இதுவாச்சு. இது போட்டேன் நான். இந்த சர்ம ஸ்லோகம் மூணு சர்ம ஸ்லோகம். உன்னால இது வந்து கிருஷ்ணர் பகவத்கீதை சர்ம ஸ்லோகம். அடுத்தது வந்து இது ரொம்ப ரொம்ப ராமரோட இதுல கூட நான் என்னோட மாறாத விரதங்கிறாரு. நான் இத வந்து நான் இதா வச்சுட்டு இருக்கேன், நான் விரதம் வச்சுட்டு இருக்கேன். இத மாதிரி எல்லாரும் என்னை வந்து யார் சரணடைறானோ அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்படியே இது போட்டு தராரு, சீல் போட்டு தர மாதிரி தராரு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அடுத்த வராக இன்னும் கூட, ஏன்னா நான் மறந்து எனக்கு உலக வியாதி வந்து எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. மோஸ்ட்லி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டெத் இஸ் நாட் அட் ஆல் ஹேப்பனிங் அட் ஹவுஸ், எவ்ரிபடி இஸ் டையிங். அதான் முதல்ல சொல்லி ஒரு இடத்துல பார்த்தேன், பர்த் அண்ட் டெத் யூஸ் டு பி அட் ஹோம் ஏர்லியர் because all the children used to born in home, at home. டெத் இப்ப அது கிடையாது. எல்லா குழந்தைங்களும் ஆஸ்பத்திரியில பிடிக்குது, டெத்தும் ஆஸ்பத்திரியில தான் நடக்குது. இங்க சுமாரா இருக்கும் போதே எல்லாருமே கொண்டு போய் அங்க வச்சுடுறான். சோ அங்க இருக்கும்போது அவர் என்ன நமக்கு ஞாபகத்துல எது இருக்குன்னு நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி அவனை என்ன நினைக்க தேவையில்லை, அவன் என்ன நினைக்கவே வேணாம், என் பக்தனான அவனே நான் நினைவில் கொண்டு அவனை நேரா வந்து நானே கூட்டின்னு போயிடுவேங்கிறார், பரமபதத்துக்கு அழைத்து செல்வேங்கிறாரு. இந்த மாதிரி நமக்கு வந்து சீல் போட்டு கொடுத்துட்டார் 3 ஸ்லோகத்துல. சோ இதோட மீனிங்காவது அட்லீஸ்ட் ஸ்லோகம் மனப்பாடமா வரலன்னா மீனிங்காவது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நல்லபடியா ஓட்டணும். நன்றி சுவாமி. என்ன இருந்தது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்லை. அது வந்து வானப்பிரஸ்தத்தை போட்டிருக்கீங்க, நீங்க ஒரு படம் காமிச்சீங்க இல்லையா? அதான் போட்டேன். இதோ வானப்பிரஸ்தம் போட்டிருக்கீங்க. அது தெரியும் சுவாமி, அது காடெல்லாம் வரல சுவாமி. அதுல நீங்க அவன் காட்டுல இருக்கணும், நீங்க சொல்றது. அவன் கோயில்ல நின்று கோவிலுக்கு வந்தானாக்க அவன் வானப்பிரஸ்தத்தை நழுவிடுறான், அவன் பதிதான் ஆயிடுறான். அவளுக்கு உள்ள கடமையை செய்யணும், வர்ணாசிரமத்தை செய்யணும். அதுல இருந்து நழுவினாக்க அது வந்து பெரிய பாவம், அது எல்லாத்தையோட பெரிய. அவனை வந்து காட்டுல போட்டிருக்கணும். அது ரைட். சரி, நன்றி சுவாமி. வேற ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ், வேற क्वेश्चंस? உமா ரொம்ப நல்லா இருந்தது உமா, உங்களுடைய எக்ஸ்ட்ராவா உங்களோட சிந்தனை. ஆமா, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த இதை ஷேர் பண்ணுங்க, நீங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கல்ல. அத கட்டாயம் பண்றேன். அந்த பயம் இது வந்து ஒரு பிரம்மம் வந்து புரியாது. எவ்வளவோ படிச்சோம், ஒளிமயமானது, பெருசு, சின்னது, இதயத்தின் வடிவமானது. நீங்க கொஞ்சம் மாத்தணும், நிறைய ரிஃபைன் பண்ணது ஆறுல. ஆமா அது தெரியும் பாக்குறேன். 2-3 யாரையாவது இவங்க கேக்குறேன், நான் ஏதோ நோட்ஸ் எடுத்தது அங்க எடுத்தது இங்க எடுத்தது. சரி, இல்ல அதுக்கு தனியா ஒரு கவியே இருக்கு. ஆரணம் வகுத்த அறநெறி நடத்தலும், ஆரணம் விலக்கி அல்லறி நீக்கலும், பூரண மனத்தோடு அவனடி பணிதலும், இத்துணை தாழ்ந்தவன் என்னும் நிலைமையும். அந்த இதை கவியை சொல்றேன் உங்களுக்கு. அது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். அந்த அந்த சரணாகதி தத்துவங்கள் 6. ஆமா, அதான் ஷடங்கம்னு பேரு. அது என்ன பாட்டா? இல்ல, ஆமா பாட்டு லட்சணம். அது வந்து சரணாகதி லட்சணம்னு சொல்லுவாங்க சுவாமி. ஆணுக்குள்ளே ஷடங்கம் இருக்கு. அதுல என்னன்னாக்க, ஒருத்தன் உண்மையா சரணாகதி பண்ணிட்டான, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, எனக்கு வேதம் தெரியாது, எல்லாம் தெரியாது. ஆனா சரணாகதி பண்ணிட்டான்னாக்க இதெல்லாம் தானே ஏற்பட்டு கிடக்குது. அதுக்கு ஒரு நல்ல அழகான வார்த்தை கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். என்னன்னாக்க, இது அவகாச ஸ்வேதம் போல. ஒருத்த வந்து நெல்லு குத்தின்னு இருக்கா, இத்தர்ச்சியா நேரத்து வேர்வை பெருக்கிறது, நோக்கம் வேறு பெருக்கிறதா இல்ல, நெல்லு குத்துறதான், நெல் அரிசியாக்கதான் நோக்கம். அப்போ அதே மாதிரி நான் சரணாகதியை முக்தி அடைகிறதான் நோக்கம்னு பண்ணிட்டு இருக்கச்சு, அவன் சின்சியரா பண்ணினானாக்க அது தானாக இந்த 6 ஏற்பட்டு போயிடும் அப்படிங்கிற அவகாச ஸ்வேதம் போல அப்படின்னு.
அந்த ஓகே. அதுல ஒரு பாட்டு இயற்றியிருக்கேன். அந்த பாட்டு உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன், சொல்றேன். அதான் அந்த தேகாவசா தேகாவசானே தேகாவசானே மோட்சம். மோட்சம் அப்படின்னு அந்த ஒரு லைன் சொன்னீங்க நீங்க. அது ஒண்ணு அது இருக்கு. தேகாவசானே மோட்சம்ங்கிறது 6 இந்த வார்த்தையில தேவ ஆ, பெருமாள் திருக்கச்சி நம்பிக்கிட்ட சொல்லி அனுப்பிச்ச 6 வார்த்தையில ஆ, தேகாவசானே அது மோட்சம். இந்த பிறவிலே மோட்சம் ஆமா, இந்த ஸ்ட்ரெயிட்டா இந்த பிறவி. அப்படிங்கிற. அதான் சரணாகதிக்கு உள்ள அடுத்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பிறவியிலே மோட்சம். மோட்சம். பக்தியா இருந்ததுனாக்க மோட்சம் கிடைக்கும், இந்த பிறவியிலே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பிராரப்த கர்மம் அப்படிங்கிற மட்டும் இதுல இருந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லு. அதுதான் வித்தியாசம் இருக்குது. அதாவது இன்னொன்னு வந்து அந்த 3வது அத்தியாயத்துல வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வைராகிய பாதம் வந்தது. ஆத்மா எப்படிப்பட்டது, அது பஞ்சாக்னி வித்தை இதெல்லாம் வரும். அடுத்தது உபயலிங்க பாதம். 3வது குணவசம்ஹார பாதம். அடுத்தது குணோபசம்ஹார பாதம். இது வந்து லாஸ்ட் வந்து அங்கபாதம். 4 பாதங்கள் இந்த அங்கபாதம். இந்த வேதத்தோட முதல் எழுத்து ஓம்ங்கிறது கூட நம்ம முதல் எழுத்தால வேதம் தொடங்குது. அது வந்து வேதாந்தத்தில் நிலை பெற்று இருக்காம, வேதத்தில் முதல் எழுத்தா இருக்கான். அவன் உலகத்துல வந்து முதலும் முடிவா இருக்கிறான், அதோட காரணமா இருக்கிறான். அத முடியும் போதும் ஓம்னு முடியுதுன்னு நீங்க அத ஃபுல்லாவே இதா சொன்னீங்க. அதோ வேதா ஸ்வதோ போக்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஆதோ வேதா ஸ்வர புரோக்தா வேதாந்தேத பிரமிஷ்டஹ தஸ்ய பிரகிருதினஸ்ய சப்பரஸ மகேஸ்வரஹ. ஆதோ வேதா ஸ்வரம், வேதத்தினுடைய முதல் ஸ்வரம். ஆதோன்னு முதல் ஆரம்பத்து ஸ்வரம் இருக்கே, அது புரோக்தா, அதாவது சொல்லப்படவில்லைன்னா வேதாந்தேத பிரதிஷ்டிதா, அவன் வேதாந்தத்தில் நிலை பெற்று இருக்கிறான். அவன் தஸ்ய பிரகிருதினஸ்ய, அவன் தான் உலகத்தின் ஆக்கல் அழித்தலுக்கு காரணமா இருக்கான். சப்பரஹ, அவன் தான் மேம்பட்டவன். மகேஸ்வரா, அவன் தான் பெரிய ஈஸ்வரன், எல்லாவற்றையும் தன்னுடைய செல்வமாக உடையவன் அப்படின்னு இதை ஆரம்பிக்கிறது. இதுல வந்து நாராயண உபனிஷத்து தான் ஆரம்பம். நாராயணத்துல போர்ஷன் ஆரம்பம். அதுக்கு பின்னால் கடைசியா ஓம்னு தான் முடியுது. தகர வித்யால நாராயணன் சொல்ல முடியாது, அதுக்கு ஆரம்பம் அதுலதான் வருது. கேள்விகள் வெற்றி. எனி டவுட்ஸ், எனி क्वेश्चंस? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. மேடம் நல்லா சொன்னீங்க மேடம், சூப்பர். உங்களுடைய அனுபவங்களை கலந்து நல்லா இருந்தது. சுபத்ரா, உங்களுக்கு ரொம்ப நல்ல தெளிவா அழகா இருந்ததுமா. நல்லா ரொம்ப லைவ்லியா இருந்தது. எக்ஸாம்பிள்ஸ்லாம் லைவ்லியா ரொம்ப அழகா வந்து கோர்த்து கொண்டு போனேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. வெரி நைஸ். இது நாம போட்டோம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சுபத்ரா, சொல்லுங்க. நல்லா இருந்தது மேம். சுவாமி, சந்தேகம் எதுவும் இல்ல சுவாமி. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. நல்லது சுவாமி, நல்லது சுவாமி. வேற ஒண்ணும் இல்ல சுவாமி. நன்றி சுவாமி. நன்றி சுவாமி.